ஆவிக்குரியவனுடைய பாதங்கள் அழகானவைகள். எப்படிப்பட்டவைகள்? ஏன் பாதங்கள் அழகானவைகள்? இந்த பாதத்தை குறித்து ஆண்டவர் இந்த வாரத்துல தியானிக்கும்படி கர்த்தர் கிருபை கொடுத்தார். கவனிங்க நல்லா, வேதத்துல பல இடத்துல பாதங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறார். ஆனால் இந்த அழகான பாதம் என்று யாருடைய பாதத்தை குறிப்பிட்டு ஆண்டவர் சொல்றார் அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 52ஆம் அதிகாரம் வாசிங்க வேகமா. ஏசாயா 52 அதனுடைய 7வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, ஏசாயா 52:7 என்ன சொல்றார்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து, நல்ல காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து, ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று, உன் தேவன் என்ன செய்கிறாரு? ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள், சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. மலையின் மேல எப்படி இருக்கிறதா? எல்லாம் சத்தமா சொல்லுங்க. மலை மேல எப்படி இருக்குது? அழகா இருக்குது. ஆமென். யாருடைய பாதம்? சுவிசேஷகனுடைய பாதம். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த காரியத்துல முதல் பாயிண்ட், யாருடைய கால அழகா இருக்கும் அப்படின்னா, சமாதானத்தை கூறுபவனுடைய பாதம் அழகானவை. அல்லேலூயா. எழுதுறவங்க எழுதுங்க. முதல் பாயிண்ட்ல சமாதானத்தை கூறுபவனுடைய பாதம் எப்படிப்பட்டது? அழகான. சத்தமா எழுதுங்க, சத்தமா சொல்லி எழுதுங்க. இது சமாதானத்தை கூறுகிறவனுடைய பாதம் அழகானவை. என் பாதம் எப்படி இருக்குது? என் பாதம் படுகிற இடத்துல என் நிமித்தம் சமாதானம் உண்டாகுதே ஒழிய ரெண்டாக என்ன செஞ்சிட கூடாது, வந்துடக்கூடாது. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள். ஆமென். ஆவியானவர் இன்னைக்கு காலையில நமக்குள்ள ஒரு ஆலோசனையை தர விரும்புகிறாரு. நான் போகிற இடத்திலெல்லாம் என் நிமித்தம் ஒரு சமாதானம் தேவ சமூகத்தினால் கட்டளையிடப்படாது. ஆமென் சொல்லுங்களேன். என் பாதம் வெளியில வேலைக்கு வியாபாரத்துக்கு பல காரியத்துக்காக வெளியில போயிடுச்சு, நான் திரும்ப வீட்டுக்குள்ள வரும்போது என் பாதத்து நிமித்தம் என் வீட்டுக்குள்ள என்ன உண்டாகணும்? சமாதானம் உண்டாகணும். கை வேட்டி சொல்லுங்க, என்ன உண்டாகணும்? அதை குறித்து வேதத்துல நாகூம் தீர்க்கதரிசி ஒன்று சொல்லுகிறார். என்ன வாசிங்க? நாகூம் தீர்க்கதரிசியின் புத்தகம். நாகூம் புத்தகம் பார்த்திருக்கீங்களா? அந்த புத்தகத்தை ரொம்ப சின்ன புத்தகம், பழைய ஏற்பாட்டுல கடைசி தீர்க்கதரிசன புத்தகங்களுக்கு நடுவில் இருக்கிற ஒரு அழகான புத்தகம். நாகூம் தீர்க்கதரிசன புத்தகம் முதல் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்க வேண்டுமா? இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. எங்க வருது? மலையின் மேல வருகிறது. அல்லேலூயா. சமாதானம் கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள். அல்லேலூயா. என் வீட்டுக்குள்ள, என்னுடைய அறைகளுக்குள்ள நல்ல சுகமும் சமாதானமும் இருக்கணும் அப்படின்னா, இந்த பாதங்களை உடைய எனக்கு என் அந்தரங்கத்துல தேவனோடு இருக்கிற உறவுல நாம் பலப்பட்டிருக்க வேண்டும். ஆமென். இந்த உலகத்துல கடைசி நாட்கள்ல சத்ரு நம்மகிட்ட போராடுறது என்ன தெரியுமா? வெளியரங்கமா நம்ம எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது போல இருந்தாலும் அந்தரங்கத்துல கர்த்தருக்கும் எனக்குமான உறவை துண்டித்து போடுவதற்கும், என் பாதம் தேவ சந்நிதியில் அதிக நேரம் அமர்ந்திருக்க கூடாதபடி என்னை ரெண்டரம் என்றுதான் பிசாசினை நிறைய போராட்டம் பண்ணி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. கவனிக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப கவனிங்க, இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் நமக்குள்ள சொல்ல விரும்புகிற, அவர் செய்ய விரும்புகிற மாற்றத்தினுடைய உச்சபட்சமான நிலை என்ன தெரியுமா?
என் ஆவிக்குரிய மண்டலத்துல என் பாதங்கள் எப்பொழுதெல்லாம் சில மலைகள் மேல ஏறி சிலரை சந்திக்கிறதோ, சில குடும்பங்களை சந்திக்கிறதோ, என் குடும்பத்துக்குள்ள என் கால்கள் நுழைகிறதோ, அப்பொழுதெல்லாம் என் நினைத்த ஒரு சமாதானம் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. இந்த சமாதான குறைவு எங்க வரும் அப்படின்னு கேட்டா, தேவ சந்நிதியில காத்திருக்காதவருடைய வாழ்க்கையில சமாதான குறைவு வரும். ஜெபிக்காதவருடைய வாழ்க்கையில சமாதான குறைவு வரும். தேவனை தேடாதவருடைய ஜீவியத்துல சமாதான குறைவு வரும். வேத வாசிக்காதவருடைய ஜீவியத்துல சமாதான குறைவு வரும். ஆண்டவரோடு ஐக்கியப்படாதவருடைய ஜீவியத்துல என்ன குறைவு வரும்? சமாதான குறைவு வரும். அல்லேலூயா. இந்த பகல் வேளையில ஆவியானவர் அப்படிப்பட்ட அனுபவங்களிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருகிறார். கையெழுத்து சொல்லுகிறேன். இந்த பகல் நேரத்துல நான் என் குடும்ப ஜீவியத்துல, சபை ஜீவியத்துல, சபையில் இருக்கிற அனுபவத்துல என் நிமித்தம் என் குடும்பத்துக்கும், தேசத்துக்கும், என் கிராமத்துக்கும், எந்த பட்டணத்துக்கும், வெள்ளைக்கோயில் பட்டணத்துக்கு ஒரு சமாதானம் உண்டாகணும் அப்படின்னா என் ஆவிக்குரிய மண்டலத்துல என் அபிஷேகத்தை சரி செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நான் இருக்கிறேன். ஆவியானவர் எனக்கு சொல்லித் தருகிற ரகசியம் என்ன தெரியுமா? தேவப்பிள்ளையே, இதோ எனக்குள்ள சமாதான குறைவு விட்டால் சமாதான குறைவை சரி செய்வதற்கு ஜெபித்தால் மட்டும் போதாது. ஜெபத்தில் அமர்ந்திருக்கும் போது நான் என்னை ஆராய்ந்து பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. இங்க வாசித்தீங்க இல்லையா? நாம் 1:15 சமாதானத்தை கூறுகிறவருடைய பாதங்கள் எப்படி இருக்கிறது? அழகா இருக்குது. இங்கிலீஷ்ல எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? his feet என்று எழுதப்பட்டிருக்கிறது. கால் அப்படின்னா அது முழு காலை அது குறிக்குது. பாதம் அப்படின்னா அது நம்ம பாதரட்சியை தொடக்கூடிய அந்த இடத்தை மட்டும்தான் குறிக்கும். அல்லேலூயா. அப்போ அங்க ஆண்டவர் குறிப்பிட விரும்புற காரியம், சமாதானம் பண்ணணும், சமாதானத்தோட ஒருத்தர் ஜீவிக்கணும் அப்படின்னா அவருடைய கால்கள், பாதங்கள் அதிக நேரம் தேவ சந்நிதியில முடங்கி இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. என் பாதங்கள் எங்கே முடங்கி இருக்கிறது? இதை நம்ம ஆராய்ந்து பார்ப்போமாக. என் கால்கள் அதிக நேரம் எங்கே முடங்கி கொண்டிருக்கிறது? நீங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யணும், வியாபாரத்துக்கு போகணும், உங்களுடைய பணிகளை நிறைவேற்றணும், எல்லாத்தையும் செய்யணும், சரிதான். ஆனா கர்த்தருக்கு கொடுக்கிற நேரத்தை உங்க ஜீவியத்துல திருடுகிற ஏதோ வந்த உங்களுக்குள்ள அனுமதிச்சுட்டு நீங்க சமாதானத்துக்காக எவ்வளவு நேரம் ஜெபித்தாலும் அதனால பிரயோஜனங்கள் இல்லை இல்லை இல்லை. அதனாலதான் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க, behold upon the mountains the feet of him. கால், அந்த பாதங்களை உடையவனுடைய, அவனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்குது. ஆவிக்குரிய மண்டலத்தில் ஆண்டவர் பாதங்களை அழகாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த மலையை குறித்து தியானிக்கிறது நேரம் இல்லை, அதுக்கு சித்தமாக அடுத்த வாரத்துல நம்ம தியானிக்கலாம். இரண்டாவது பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். இரண்டாவது காரியம், பிரசித்தப்படுத்துவனுடைய பாதம் அழகானது. எல்லாம் சொல்லுங்க, யாருடைய பாதம்? பிரசித்தப்படுத்துகிறவனுடைய பாதம். சத்தமா சொல்லுங்க, யாருடைய பாதம்? சங்கீத புஸ்தகம் 68ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா சங்கீதக்காரனாகிய தாவீது அங்க ஒரு காரியத்தை சொல்றார். வாசிங்க வேணுமா? சங்கீதம் 68:11 என்ன சொல்கிறது? வாசிங்க. சங்கீதம் 68:11. ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களுடைய கூட்டம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆண்டவர் என்ன தந்தார்? ஆண்டவர் என்ன தந்தார்? வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம். இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் வசனம் தர்றாரு, நான் கேட்கிறேன், எழுதுறேன், ஆனா வீட்டுல போய் அப்படியே வச்சிடுறேன். அதை நான் என்ன செய்யறது இல்ல? பிரசித்தப்படுத்துறது இல்ல. பிரசித்தப்படுத்துதல் என்றால் தூய தமிழ்ல பிறருக்கு அறிவித்தல் என்ற அர்த்தம். அல்லது வீட்டில போய் அறிக்கை செய்தல் என்ற அர்த்தம்.
வீட்டுல ரொம்ப அதிக நேரம் கேட்கிற பேசுகிற காரியம் உலக காரியத்தை நிறைய நேரம் பேசுறோம். ஆனா ஆண்டவர் இந்த பகல்வரையில எனக்கு சொல்லி தருகிற ரகசியம், நம்ம எல்லாரும் நிறைய ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி தருகிறாரு. உனக்கு கொடுக்கப்பட்ட வசனத்தை நீ பிரசித்தப்படுத்துவதாக மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. நீ பிரசித்தப்படுத்தினால் ஒழிய இந்த வசனம் உனக்குள்ள கிரியை செய்ய முடியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இந்த படைவலையில நம்முடைய ஆவிக்குரிய மண்டலத்தில் வசனங்கள் உள்ளே நுழைகிறது, வசனங்கள் நமக்கு புரிகிறது. இங்கே நாம் கேட்கும்போது ஆமென் சொல்றோம், அல்லேலூயா சொல்றோம், சில நேரத்தில் கைதட்டி ஆர்ப்பரிக்கிறோம். ஆனால் வீட்டுக்குள்ள போன உடனே இங்க உணர்ந்து அந்த வசனத்திலிருந்து வெளிப்பட்ட பிரசன்னத்தை, அபிஷேகத்தை, ஆவியின் வல்லமைய என் வீட்டுக்குள்ள என்னால உணர முடியல. ஏன் முடியலன்னா வீட்டுக்குள்ள நான் பிரசித்தப்படுத்த நான் இன்னும் களத்துல இறங்கல. இல்லையா? அதனாலதான் உங்களுக்கு பயங்கர போராட்டத்துல நீங்க மாற்றீங்க. பயங்கரமான பிரிவினைகள் வருகிறது, பயங்கரமான வாக்குவாதங்கள் வருகிறது, பயங்கரமான சண்டைகள் வருகிறது. இதெல்லாம் ஏன் வருது? நம்ம நினைக்கிறோம் ஏதோ மாம்சத்துல நம்ம பேசுறதுனால இதெல்லாம் வருதுன்னு இல்ல, வசனம் குறைந்து நினைப்பது வருகிறது. ஆமென். ஆவியானவர் நமக்கு காண்பித்து கொடுக்கிறா, வசனம் அதிகமாயிட்டு அப்படின்னா, வசன அறிவு அதிகமாயிட்டு அப்படின்னா, வசன அறிவு பொருந்துகிற இடத்துல சமாதானத்தை கெடுக்கிற வல்லமைகளுடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட ஆரம்பிக்கும். ஆமென். வரமாட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு பகல்ல ஆவியானவர் நம்ம குடும்பங்களுக்குள்ளே, சபைகளுக்குள்ளேயும் நம்முடைய ஜீவியத்துல வசனத்தை பிரசித்தப்படுத்துகிறத விட நம்முடைய ஆவிக்குரிய மண்டலத்தை, பிரச்சனைகளை பிரசித்தப்படுத்துகிறோம், போராட்டங்களை பிரசித்தப்படுத்துறோம். நமக்கு இருக்கிற பலவீனத்தை, நமக்கு இருக்கிற வியாதிய, நமக்குள்ள கிடக்கிற அவமானத்தை, நம்மளை குறிச்சு மனிதர்கள் சொன்ன சில வார்த்தைகளை வீட்டுக்குள்ள திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கிறோம். இதனுடைய விளைவுகள் தான் வசனம் மங்கி எறிய ஆரம்பிக்கிறது. ஆண்டு சொல்றாரு, நான் மங்கி எரிகிற திரிய என்ன செய்ய மாட்டேன், அணைக்க மாட்டேன். ஏன்னா அதை நான் மறுபடியும் கொடுத்து எரிவதற்கு அதற்கு ஒரு பெரிய தவறுகளை நான் கொண்டு வர போறேன். நல்ல கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் அந்த வழியை எனக்கு திறக்க போறார். ஆண்டவருடைய வசனத்தை நான் என் வீட்டுக்குள்ள பிரசித்தப்படுத்த போறேன். அப்படி சொல்றவங்க எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி கண்களை மூடி எல்லாரும் சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியானவரே, இந்த வலது கரம் உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லாருடைய ஜீவியத்துல இது நாவரையில வீட்டுக்குள்ள பல காரியங்கள் பிரசித்தப்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த பலவேளையை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சபையாராய் ஒருமனப்பட்டு இருக்கிறோம். இந்த பலவேளையில ஆவியானவர் வசனத்தை பிரசித்தப்படுத்துவீராக, வசனத்தை பிரசித்தப்படுத்துவீராக. எங்கள் ஜீவியத்தில், எங்கள் வாழ்க்கையில் எல்லையில, குடும்பத்தின் எல்லைகளுக்குள்ள போராடி எழுதியிருக்கிற சில அந்தரான சக்திகள் இந்த பலவேளையில வசனத்தை பிரசித்தப்படுத்துவதற்கு தடைகளை உண்டு வருகிற பொருளாக இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நிறுவனமானவர்களே கைதட்டி ஆவியானவரை நம்பி ஆமென் சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஜீவியத்தில் வசனம் தந்திருக்கிறார். ஆமென். அவர் வசனம் தந்தார்னா என்ன அர்த்தம்? மருந்து தந்திருக்கிறார்னு அர்த்தம். ஆமென். டாக்டர்கிட்ட போனா மருந்து தந்து அனுப்புறாரு, டாக்டர் கூட வர மாட்டார். அப்படிதானே? டாக்டர் பார்த்தா என்ன தராரு? மருந்து தராரு. சில பேருக்குலாம் பாருங்க, மருந்துங்கிற இந்த வார்த்தையின் மேல நம்பிக்கை ரொம்ப குறைவு. அல்லேலூயா. இந்த வார்த்தை மருந்துன்னு நீங்க விசுவாசிச்சு அதிகமா அதை பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்க யாரையும் சார்ந்து வாழ மாட்டீங்க. நான் சொல்றது விளங்குது? நீங்க இந்த மருந்துங்கிற வசனத்தை நல்லா தியானிச்சு வாழ்ந்து பழகிட்டீங்கன்னா உங்க வருமானத்தை சார்ந்து நீங்க இருக்க மாட்டீங்க, கர்த்தரை சார்ந்து இருப்பீங்க. அல்லேலூயா. நீங்க உங்களுடைய எல்லா காரியத்துக்கும் மனுஷன் நம்புறவங்களா, நீங்க மனுஷனை தேடுறவங்களா இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆவியான ஒரு ரகசியம் சொல்லி தராரு.
மனுஷனை தேடுறதை நிறுத்திட்டு வசனத்தை தேட ஆரம்பிங்க. அல்லேலூயா. அவைகளை தேடி அதை வாசிக்க வாசிக்க இந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். என் கூட இடைப்படுகிற ஆவியானவரை வச்சு நான் சொல்றேன், உங்க ஜீவியத்தில் நீங்கள் தொய்ந்து போகிற போதெல்லாம், எப்பெல்லாம் தொய்ந்து போறீங்களோ, சத்துரு உங்களுக்கு கொடுக்கிற சில போராட்டத்துல நீங்க சறுக்கி விழுகிற போதெல்லாம் உங்களை கை தூக்கி எடுக்கிறதுக்கு யாராவது வரணும் நீங்க நினைக்காதீங்க. கர்த்தரை சார்ந்து கொள்ள ஆரம்பிச்சீங்கன்னா அவருடைய கரம் உங்களை கை பிடிக்கிறது நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. ஆமென் சொல்லுங்களேன். எந்த பெரிய பலவீனமானாலும் கர்த்தர் தூக்கி எடுக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். Yes, he is able. ஆமென். பேதுரு ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டினாரு. என்ன பிரச்சனை தெரியுமா? ஆண்டவரை மறுதலித்த பிரச்சனை. ஆமென். எனக்கு அந்த ஆள தெரியவே தெரியாது. லூக்கால வாசித்தீங்கன்னா அவரை மறுதலிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் என்று எழுதியிருக்கிறார். அந்த ஆள் யார் சத்தியமா எனக்கு தெரியாது, ஏசுனா யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா அப்படி சொன்ன பேதுரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வைராக்கியமா இருந்தாரு. வைராக்கியம் மாம்சத்துல இந்த வைராக்கியம் வைத்து கர்த்தர் காமிக்கிறார். மாம்சத்துல பரிசுத்தமா, மாம்சத்துல வைராக்கியத்தோட, மாம்சத்துல ஏன்னா இருக்கிற அன்பா இருக்கிறது போல நீ நினைச்சு இருந்தா உன்னால நிற்க முடியாது. ஆவியின் பலன் தேவை. சத்தமா சொல்லுங்க, என்ன பலன் தேவை? ஆவியின் பலன் தேவை. ஆவியின் பலனை பெற்றுக் கொள்வதற்கு என்ன செய்யறது ஆண்டவரே அப்படின்னு திகைச்சு போய் பேதுரு இருக்கும் போது பேதுருவிடத்துல தரிசனமான தேவன் கர்த்தர் மறுபடியும் அவனை பலப்படுத்தி சொல்றாரு, பேதுருவே நீ பயப்படாத, உன்னை பலப்படுத்துறதுக்கு ஒரு நாளை நான் வச்சிருக்கிறேன், அதுதான் பெந்தேகோஸ்தே என்னும் நாள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா பெந்தேகோஸ்தே நாள் என்கிற அந்த நாள் வந்தபோது எல்லாரும் ஒரு இடத்துல கூடி இருந்தாங்க. ஆமென். அவங்க வேற வேற மனசோட வரல, அவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். ஒருமனப்பட்டு அவங்க கூடி வந்த மாத்திரத்தில் அங்க ஆவியானவர் வெளிப்பட ஆரம்பித்தார். ஆவியானவர் அங்க ஊற்றப்பட ஆரம்பித்தார். ஒருமனப்பட ஆரம்பிச்ச உடனே வானங்கள் திறக்கப்பட ஆரம்பித்தது. இடி முழக்கத்தினுடைய சத்தம் கேட்க ஆரம்பித்தது. உள்ளத்தினுடைய இறைச்சலின் சத்தம் கேட்க ஆரம்பித்தது. நீங்க குடும்பமா வீட்டுக்குள்ள முழங்கால் போட்டா சில வானங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் அப்படிங்கிற ரகசியத்தை பிசாசு அறிஞ்சு வச்சிருக்கிறான். அதனாலதான் உங்களை குடும்பமா முழங்கால் போட விட மாட்டேங்கிறான். ஆமென். அல்லேலூயா. நீங்க 2 மணி நேரம் நீங்க சீரியல் சேர்ந்து உட்கார்ந்து பாருங்க, சண்டை வராது. ஆனா நீங்க 2 மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் ஜெபிக்க உட்கார்ந்தீங்க அப்படின்னா பயங்கரமான போராட்டத்தையும் சிந்தனையில மாறி மாறி விகாரமான எண்ணங்களை பிசாசு கொண்டு வர அப்படின்னா நீங்கள் ஆசீர்வாதத்துக்கும் விடுதலைக்கும் பக்கத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவருக்கு நல்லா தெரியுது, இவன் முழங்கால் போட்டுட்டானா இதை மேற்கொண்டுருவான், அவனுக்கு நல்லா தெரியும். ஆமென் வரணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் நீங்க ஜெபம் பண்ணுனா இந்த பலவீனத்தை நீங்களே மேற்கொள்வீங்கன்னு அவனுக்கு தெரியும். அதனாலதான் நம்ம ஜெபிக்க வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்க ஜெபம் பண்றதுக்காக இன்னொருவர் ஜெபித்து பிரயோஜனம் இல்ல. நீங்க தான் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். சத்தமா சொல்லுங்க, நீங்க தான் பிரயாசப்படணும். ஆமென். அப்பதான் உங்க கால்கள் அழகானதா மாறும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மூன்றாவதாக யாருடைய பாதம் அழகா இருக்கும் அப்படின்னா மலையில் ஏறுகிறவனுடைய பாதம் அழகானவைகள். சத்தமா சொல்லுங்க, மலையில் ஏறுகிறவனுடைய பாதம் அழகானவைகள். சத்தமா சொல்லுங்க சேர்ந்து, மலையில் ஏறுகிறவனுடைய பாதம் அழகானவைகள். சத்தமா சொல்லுங்க, எப்படிப்பட்டது? அழகானது. சத்தமா சொல்லுங்க, எப்படிப்பட்டது? அழகானது. எந்த மலையில? 52ஆம் அதிகாரம் ஏசாயால வாசித்தீங்க இல்லையா? சமாதானத்தை கூறி நல்ல காரியங்களை சுவிசேஷத்தை அறிவிச்சு ரட்சிப்பு பிரசித்தப்படுத்தி தேவன் ராஜரீகம் பண்றான்னு சொல்லி சீயோனுக்கு அறிவிக்கிற சொல்லுகிற சுவிசேஷங்களுடைய பாதங்கள் எப்படி எங்க இருக்குதா? மலைகளின் மேல அழகா இருக்குது. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, மலை மேல அழகா இருக்குது. எந்த மலை மேல? ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகத்துல 40ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதுக்கு வாசிங்க வேகமா.
மூணாவது பாயிண்ட்க்கு எழுதுங்க வசனம் ஏசாயா 40:9 என்ன சொல்லுது? வாசிங்க சத்தமா. சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் என்ன பண்ணு? சீயோன் என்கிற சுவிசேஷகியே, எருசலேம் என்கிற சுவிசேஷகியே, நீ எந்த பர்வதத்தில் ஏறு? உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. நீ ஏன் ஏறணும் தெரியுமா? நீ பர்வதத்தில் ஏற வேண்டிய காலத்திலையும் நேரத்திலையும் பர்வதத்துக்கு கீழே உட்கார்ந்திருந்தா பிசாசு உன்னை அந்தகாரப்படுத்த ஆரம்பிப்பான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? நீ மேல ஏற வேண்டிய காலத்துல, பர்வதத்தில் ஏற வேண்டிய காலத்துல, ஜெபங்கிற அனுபவத்தில் மேல ஏற வேண்டிய காலத்துல, உபவாசிக்க வேண்டிய காலத்தில் நீ உபவாசிக்காம விட்டா, ஜெயிக்க வேண்டிய காலத்தில் நீ ஜெயிக்காம விட்டா, கர்த்தரை தேட வேண்டிய காலத்தில் தேடாம விட்டா, சத்துரு உன்னை மலைக்கு கீழே வச்சு உன்னை சிறைப்படுத்த ஆரம்பிப்பான். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். சிம்சோனை ஆண்டவர் பழக்கினது எப்படி பழக்கினார் தெரியுமா? சிம்சோனே, நீ நசரேய விரதம் கொண்டவன், எப்பெல்லாம் உனக்கு விரோதமாயும் ஒரு ஜனத்துக்கு விரோதமாயும் போராட்டம் வந்தோ அப்படி நீ ஜெயம் பெறணும்னா நீ அனுதினமும் மலைங்கிற பர்வதத்தில் ஏறி பழகலாம் இருக்கணும். எதுல ஏறணும்? மலை என்கிற பர்வதம். சத்தம் சொல்லுங்க, மலை என்கிற. எல்லா ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளும் பர்வதத்தில் ஏறி பழகணும். நிறைய ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு பர்வதத்தில் ஏறுறது இல்லை. கடைசி காலத்துல ஊழியக்காரங்கள் உட்பட நிறைய பேரை பிசாசு பர்வதத்தில் ஏற விடக்கூடாது, மலைக்கு கீழே சில கண்ணுக்குட்டியை காமிக்கலாம். அல்லேலூயா, நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? பழைய பாட்டு காலத்துல மோசே பர்வதத்துல ஏறி தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது கீழே உட்கார்ந்து இருக்கிற ஆரோனிடத்துல போய், ஆரோனும் அபிஷேகம் பெற்றவன் தான், ஆரோனும் தேவ சத்தம் கேட்கிறவன் தான், ஆரோன் தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஜனங்களுக்கு சொல்றவன் தான். ஆனா இப்ப ஆரோனிடத்துல வந்து ஜனங்கள் அவனை சூழ்ந்து கொண்டு அவன் இருதயத்தை மாற்றி தேவனுடைய பிரசனத்திலிருந்து அவனை வழிவிலக பண்ணி தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து அவனை பிரிச்சு சர்வவல்லமையுள்ள தேவனிடத்திலிருந்து அவனை பிரிச்சு இப்ப ஜனங்கள் கொடுத்த தங்கத்தினால இப்ப என்ன உண்டாயிட்டாங்க? என்ன குட்டி உண்டாயிடுச்சு? கண்ணு குட்டி உண்டாயிடுச்சு. இங்க கண்ணு குட்டி உண்டாயிட்டு இருக்கிறது எங்க உண்டாகுது? பர்வதத்துக்கு கீழே கண்ணு குட்டி உருவாகிட்டு இருக்குது. பர்வதத்துக்கு மேல கர்த்தர் மோசே கூட பேசிட்டு இருக்கிறார். அல்லேலூயா, நீ பர்வதத்துக்கு கீழே அமர்ந்திருக்க வேண்டியவன் அல்ல, நீ பர்வதத்துக்கு மேல ஏற வேண்டியவன். கை தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். இது நம்ம பர்வதத்தில் ஏறுகிற காலம். ஆமென். பர்வதத்தில் மோசே ஏறினான். 40 நாள் அவனுக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை. ஆனா அவன் சந்தோஷத்தோட கர்த்தரிடத்தில் கழிவுறுகிறான். ஆனா கீழே உட்கார்ந்து இருக்கிற ஆரோனுக்கும் அவனை சுத்தி இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்துக்கும் சாப்பாடு இருக்கு, நேரத்துக்கு மண்ணா வருது, நேரத்துக்கு தண்ணி கிடைக்குது, எல்லாம் கிடைச்சிருந்தாலும் சுகரோகத்தினால நிர்விசாரத்தினால கர்த்தர் பார்க்க மாட்டா, கர்த்தர் கேட்க மாட்டா, கர்த்தர் பரிசுக்கிறதோட நிறுத்துவார்னு சொல்லி கர்த்தர் மேல இருக்கிற ஐக்கியம் போய், கர்த்தர் மேல இருக்கிற பயம் போய், இப்போ தங்களிடத்தில் இருக்கிற தங்கத்தை எல்லாம் பணங்களை எல்லாம் குவித்து வைத்து அதை வச்சு என்ன உண்டாக்கிட்டாங்க? ஏதோ ஒரு ரூபத்துல கண்ணுக்குட்டி உண்டாகிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். பர்வதத்துல ஏற வேண்டிய என்ன இன்னைக்கு ஏதோ சில கண்ணுக்குட்டியின் அனுபவங்கள் என்னை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது. எத்தனை நான் சொல்றது விளங்குது? அந்த கண்ணுக்குட்டிங்கிறது என் ஜீவியத்தில் இருக்கிற ஏதோ ஒரு அடிமைத்தனம், என் ஜீவியத்துல ஒளிஞ்சு கிடக்கிற என் மாம்சத்துல போராடுகிற ஏதோ ஒரு போராட்டம். அந்த கண்ணுக்குட்டிங்கிறது என் ஆவியில ஒட்டி இருக்கிற ஏதோ ஒரு கசப்பான காரியம் என்ன பர்வதத்துல ஏறப்படாம முடிச்சு கொடுத்தது. அல்லேலூயா, தேவ சத்தம் கேட்கிறவன் ஆரோ, தேவனுடைய ஐக்கியத்தில் இருக்கிறவன் ஆரோ. மோசே
மோசேயுடைய காலங்களிலே அவன் பேசுறத வாங்கி ஜனங்களிடத்தில் அறிவிக்கிறவர்களானாரோ, ஆனா ஆரோனுடைய கால்கள் இப்பொழுது ஜனங்களுடைய பரங்களும் தங்கங்களும் வெள்ளிகளும் அவனுக்கு முன்னால குவிச்சவுடனே, சில சுகங்களை குவிச்சவுடனே, சில ரூபங்கள் அவன் கண்ணுக்கு முன்னால தென்படுவது, அவன் தேவ சத்தம் கேட்கிற இடத்திலிருந்து தள்ளப்படுகிறான். அல்லேலூயா. ஆவியானவர் நம்ம கூட தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நம்பர் மாத்திரம் வலதுகரம் உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நீ பர்வதத்தில் ஏற வேண்டியவன், உண்மையா இல்லையா? நீ பர்வதத்தில் ஏற வேண்டியவன், ஆனா உன்னை ஒரு கண்ணுக்குட்டி கீழே தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்குது. ஆமென். அது உன் கைகளால் உண்டாக்கப்பட்டு அந்த கண்ணுக்குட்டியினுடைய சிந்தனைகள், சிந்தனையினுடைய எண்ணங்களை எல்லாம் ஆளுகை செஞ்சு அதை பிடிச்சு வச்சு, இப்போ கண்ணுக்குட்டி வந்தவுடனே ஆட்டம் நடக்குது, பாட்டம் நடக்குது, களி கூறுதல் நடக்குது. இவைகள் எல்லாம் நடக்கிற போது கர்த்தர் தந்த தண்ணீரை தான் நடக்குது, கர்த்தர் தந்த போஜனத்துல தான் எல்லாம் நடக்குது. ஆனா கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட தண்ணி, போஜனம், காடை எல்லாத்தையுமே உள்ள பெற்றுக்கொண்டு அனுபவிக்கிற இந்த ஜனம், இவை எல்லாவற்றையும் தந்த கர்த்தரை இந்த ஜனம் என்ன செஞ்சுச்சு? என் சத்தமா சொல்லுங்க, நான் எங்க ஆண்டவரை மறக்கிறேன், என்ன ஆண்டவரை மறக்கும்படி ஏவுகிற, என்ன ஆண்டவரை விட்டு பிரிக்கிற எந்த காரியத்தையும் தூக்கி போடுவதற்கு ஆயத்தமா நான் இல்லை அப்படின்னா கண்ணுக்குட்டியின் ஆளுகை ஆரம்பிச்சோம். அல்லேலூயா. அது எந்த ரூபத்துல வேணாலும் இருக்கலாம். ஆரோனுக்கும் இஸ்ரவேல் ஜனத்துக்கும் கண்ணுக்குட்டி வந்துச்சு. வெள்ளக்கோயில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் பிசாசு பர்வதத்தில் ஏறக்கூடாதபடி என் கால்கள் அழகா மாறதை தடுத்து என்ன செஞ்சுட்டு இருக்கான்? நிறுத்திக்கிட்டு இருக்கான். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. இது 3000 வருஷத்துக்கு முன்னால மோசே காலத்துல அவங்களுக்கு தானே நடந்துச்சுன்னு நான் அசால்ட்டா இருக்கக்கூடாது. ஏன்னா கர்த்தர் ஏன் இந்த வேதத்துல எழுதி வச்சிருக்கிறார் தெரியுமா? 2026 வாழக்கூடிய எனக்கும் ஏதோ ஒரு கண்ணுக்குட்டி ரூபத்துல என் ஆவிக்குரிய மண்டலத்துல என்னை பிடிச்சு நிறுத்துற சில காரியம் என் ஜீவியத்துல வரலாம் என்பதை அறிந்த தேவன் அதை எழுதி வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த சத்தத்தை கேட்கும் போது இதுக்கு முந்தின பாயிண்ட் நான் சொன்னேன் இல்லையா, யாருடைய கால் ரொம்ப அழகா இருக்கும்? இல்ல இல்ல இல்ல, நல்லா பாருங்க. இரண்டாவது பாயிண்ட், யார் என்ன பண்ணுகிறவர்கள்? பிரசித்தப்படுத்துகிறவனுடைய பாதம் அழகானது. என் வீட்டில் நான் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கணும்னா இங்க ஆராதிக்கிற ஆராதனையில கொஞ்சம் ஆராதனையாவது என் வீட்டுக்குள்ள ஆராதிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். என் ஆவிக்குரிய மண்டலத்துல பிசாசுடைய பெரிய டார்கெட் என்ன தெரியுமா? நான் வெளிப்படையாய் விழுந்து போய் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போறதல்ல அவன் டார்கெட். நான் வெளிப்படையா ஆராதிக்கணும், பாடணும், பிரசங்கம் பண்ணணும், கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கணும், தசமபாகம் கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். ஆனா அந்தரங்கத்துல மட்டும் கர்த்தரை விட்டு விலகி நிற்கணும். எந்த இடத்துல? அந்தரங்கத்துல. இந்த அந்தரங்கத்தை யாராலையும் பார்க்க. அதனாலதான் மத்திய 6வது அதிகாரத்துல இயேசு ஜெபிக்க சொல்லி கொடுக்கும் போது நீயோ ஜெபம் பண்ணும்போது ஆரம்பிச்ச உடனே முதல்ல உன் அறை கதவை என்ன பண்ண? ஏன் சத்தமா சொல்லுங்க, முதல்ல உன் அறை கதவை பூட்டி அந்தரங்கத்துல இருக்கிற பிதாவை நோக்கி என்ன பண்ண? சத்தமா சொல்லுங்க. அந்தரங்கத்துலதான் யார் இருக்கிறா? ஏன் சத்தமா சொல்லுங்க, யார் இருக்கிறா? தேவ பிள்ளைய அந்தரங்கத்துல பிதா இருக்க வேண்டிய இடத்துல இப்பொழுது ஆரோனை இஸ்ரவேல் நாயகனும் பர்வதத்துக்கு கீழே இடம் உண்டாக்கிட்டாங்க. சத்தமா சொல்லுங்க, கண்ணுக்குட்டியை உண்டாக்கிட்டாங்க. இன்னைக்கு நான் எந்த கண்ணுக்குட்டியை உண்டாக்கி வச்சிருக்கேன், அந்த கண்ணுக்குட்டியிலிருந்து கர்த்தரை விடுவிக்க விரும்புகிறார். நீங்க நினைக்கிறீங்களா முடியாது அப்படின்னு? யாத்திரான் புஸ்தகத்துல நீங்க வாசிக்க நேரம் இல்லை, வீட்டுல போய் வாசித்து பாருங்க. யாத்திரான் புஸ்தகத்துல
மோசே பர்வதத்திலிருந்து கீழே இறங்கி வந்தபோது கையில இருந்த கற்பனைய வேகமா தூக்கி எது மேல வீசுறான்? சிலை மேல கண்ணுக்குட்டி மேல வீசுறான். அல்லேலூயா அல்லேலூயா. எது மேல வீசுறான்? கண்ணுக்குட்டி மேல. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த கண்ணுக்குட்டிய போல என்ன பிடிச்சு வச்சிருக்கிற சில வல்லமையை உடைக்கிறதுக்கான காரியம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்கிறார். ஆமென். கை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கை தட்டி அல்லேலூயா. எனக்குள்ள என் ஜீவியத்துல நம்ம சபையில எல்லையில குடும்பத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த கண்ணுக்குட்டி வந்து உருவாகி என்னை பர்வதத்தில் ஏற விடாமல் தடுக்கிறதோ அந்த கண்ணுக்குட்டி உடைக்கிற வல்லல கர்த்தருடைய கற்பனைகள் என்று சொல்லப்படுகிற வசனத்துக்கு இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், இவர் சத்தியத்தை அறிவீர்கள், இந்த சத்தியம் விடுதலையாக்கும். இந்த சத்தியம் தான் உன்னை விடுதலையாக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தங்கத்தினால் உண்டாக்கப்பட்ட கண்ணுக்குட்டி, கற்களினால் உடைக்க முடியாத கண்ணுக்குட்டி, மனுஷனுடைய பலத்தினால் உடைக்க முடியாத கண்ணுக்குட்டி, கற்பலைகளை சுமந்து வந்த மோசேயின் கரங்களில் இருந்த தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பனைகள் எப்பொழுது அந்த கண்ணுக்குட்டியை தொட்டுச்சோ அப்பொழுது அது உடைஞ்சிச்சுன்னா நாம போச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? இந்த கண்ணுக்குட்டி திரும்ப உருவாக கூடாது அப்படின்னு உடைஞ்சு நிர்மலமானதை மொத்தமா பொடி பண்ணி எல்லாத்துக்கும் அந்த காலத்திலேயே நல்ல ஜூஸ் போட்டு எல்லாம் குடிங்களான்னு கொடுத்துட்டாரு. ஆமென். அப்பதான் திரும்ப அது என்ன செய்யாது, வராது. அல்லேலூயா. வாய்க்குள்ள போனது மிகவும் அருவருப்பானதா அடுத்த நாள் மாறுறதுனால இந்த விக்கிரகத்துக்கு ஆண்டவர் பதில சொல்லும் போது சொல்றாரு, நரகலான விக்கிரகமே. என்ன விக்கிரகம்? நரகலான விக்கிரகம். ஏன் சொன்னாரு? மனுஷனை விக்கிரகத்தை குடிக்க வச்சு அதை மலத்துல வர வச்சாரு. அதனாலதான் நரகலான விக்கிரகம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன் செய்ய வச்சாரு? அவனுக்கு அதனால என்ன வரணும்? வெறுப்பு வரணும். எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க, என்ன வரணும்? நீங்க ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை ஆளுகை செய்யற சில கண்ணுக்குட்டி அனுபவத்தை கர்த்தர் நரகல போல வைப்பார். கை தட்டி ஆமென் சொல்லுங்க. கை தட்டி ஆமென் சொல்லுங்க. உன்னை தேவனிடத்துல கிட்டி சேரக்கூடாதபடி பர்வதத்தின் அனுபவத்தை ஏற முடியாம உன்னை தடுத்து நிறுத்துற ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு இல்லையா, அதை உடைச்சு அதை முழுமையா நொறுக்கி பொடியாக்கி அதை முழுமையா நரகல்ல கொண்டு சக்கர வரைக்கும் கர்த்தர் உனக்கு துணை செய்வார். ஆமென் சொல்லுங்க. அவன் நரகலின் ரூபத்துல பார்த்த பிறகு எந்த காலத்துல நீ என்ன செய்ய மாட்ட, அதுக்கு மேல உனக்கு விருப்பம் வராது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது கொஞ்சம் புரியுது? புரியுறவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன ஆரோனுக்குள்ள மோசேயோட நடக்கும் போது எந்த மனிதனையும் தெய்வமா வழிபடக்கூடாதுங்கிறது ஆரோனுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியும். சர்வவல்லமையுள்ள தேவன் வானத்தை திறந்து கொடுக்கிறார். மேக ஸ்தம்பமா பகல்ல வராரு, ராத்திரி அக்கினி ஸ்தம்பமா வராரு. கேட்கும் போது தண்ணி தாராரு, கேட்கும் போது மண்ணா தாராரு. இதோ கேட்கும் போது காணைகளை வர வைக்கிறாரு. எல்லா அற்புதங்களை அடையாளங்களை நமக்கு இவ்வளவா செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்குள்ள உதவுகிறார், நமக்குள்ள இருக்கிறார். உணர்ந்திருந்த இந்த ஆரோனுக்குள்ள ஒரு புதுசா ஒரு அடிமைத்தனம் முளைக்குது. ஆமென். ஏன் முளைக்குது? கண்ணுக்குட்டி தானே, இது என்னப்பா செஞ்சதுன்னு அவன் நினைச்சான். ஆனா அவனை கர்த்தர் எந்த காரியத்தை உணர்த்துறதுக்கு அவனை உணர வச்சா தெரியுமா? ஆரோனே, நீ கீழே உட்கார்ந்து கண்ணுக்குட்டி உருவாக்குற வேலை இல்ல. மோசே இப்பொழுது எப்படி மேல வந்திருக்கிறானோ மோசேயின் காலம் முடியும் போது ஆரோனாகிய நீயும் பர்வதத்தில் ஏறப்படணும். நீயும் பர்வதத்தில் என்ன செய்யணும்? நீ இப்ப ஏற பழகல, நீ இப்ப இந்த காலத்தில் நீ காத்திருக்க பழகல. நீ பரமேத்துவ கண்ணுக்குள்ள வரும்போது நீ பரமேத்துவத்தில் இருந்து வருவதால பருவத்தில் ஏற முடியாது. நீ அசிஸ்டண்டா இருக்கும் போது ஏறி பழகணும். ஆமென்.
கர்த்தர் சாதாரண இடத்துல, சாதாரண வீட்டுல, சாதாரண குடும்பத்துல, சாதாரண நிலைமையில என்ன வச்சிருக்கும் போது அனுதினமும் பர்வதத்தில் ஏறி பண்ணணும். அப்பதான் கர்த்தர் ஆசீர்வதிச்சு என்ன செல்வ பெருக்கத்தோட, ஐஸ்வர்யத்தோட, நல்ல வீட்டுக்குள்ள, நல்ல தோட்டத்தோட நுழைக்கும் போது அனுதினமும் நான் பர்வதத்தில் ஏறுகிறவனாய் மாறுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, உன்னை பர்வதத்துல ஏற விடாம, உன்னை பர்வதத்துல வந்து என்ன தரிசிக்க விடாம எந்த காரியம் உன்னை தடுக்கிறோம் அதை ஒப்பு கொடுக்க நீ ஆயத்தமா இருந்தா இந்த பகல்களில் நான் உன்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறேன். எத்தனை விடுவிக்கப்பட ஆயத்தமா இருக்கிறீங்க? இந்த மனதில் உலகத்தின் ஆவியின் தரம் இப்பொழுது 2 நிமிஷம் சத்தமா ஸ்தோத்திரம் பண்ண போறீங்க. சத்தமா வாய் திறந்து நல்ல சத்தமா ஸ்தோத்திரம் பண்ண போறீங்க. ஸ்தோத்திரம் பண்ணுகிற எல்லா நாளையும் ஆண்டவர் இந்த பகல் நேரத்துல நீ தனிப்பட்ட முறையில ஏறி வந்து பர்வதத்துல உனக்கான விடுதலையை நீ பெற்றுக்கொள்ள கூடாதபடி சத்துரு எங்கெல்லாம் அவனை பிடிச்சு வச்சிருக்கிறானோ, எந்த இடத்துல எந்த அடிமைத்தனம் அவனை பிடிச்சு வச்சிருக்கிறோ, நீ இப்பொழுது ஆவியில நடந்த ஒப்பு கொடுக்கிற ஒரு ஆவியை வெளிவாக்க இப்பொழுது நாங்கள் தீர்ப்பு ஓடி வரப்போகுது. ஒரு ஆவிக்குரிய மண்டலத்துல ஒரு ஆத்மாவில உன்னை பிடிச்சு வச்சிருக்கிற கண்ணு குட்டிகளின் ஆளுகளோ இப்பொழுது இறுதிய துவங்குகிறது. இறுதிய துவங்குகிறது. கை தட்டி ஆவியில நடந்துங்க. கை தட்டி அந்நிய பாஷை பேசுங்க. சுடவாரவா தனவாரியா தனவாரவா ஐயாரவா புரவா பலவா புரவா. கை தட்டி வாயத்தால் வெளிவராதீங்க. கண்ணுமூடி கண்ணுல புரியுங்க. சுடவாரவா புரவா திலம்பனவா இந்த பகலத்துல ஏறக்கூடாது. இந்த கடிதத்துல பையான வரல. இந்த பகலையில இயேசுவின் நாமத்தை அழிங்க. அழிங்க. சுடவாரவா தனவாரியா தனவா புரவா வீட்டந்தரா புரவா ரகசியா. தேவ பிரசன்ன உணரக்கூடாதபடி, அபிஷேகத்தை உணரக்கூடாதபடி, வார்த்தை வழியை உணரக்கூடாதபடி உன்னை கருத்து உணர்த்த கண்ணுக்குட்டி வல்லவ இப்படி ஆயிலே. ஆவிக்குரிய மண்டலத்துல தேவ பிரசன்னத்தை உணர முடியாம அபிஷேகத்தை இழக்கிற அளவுக்கு உன்னை இழுத்துக் கொண்டு போக சில பாகோலி வல்லவ இந்த பகையை அழித்து கொண்டிருக்கிறார். ரத்தம் தெளிக்கப்பட்ட தேவனுடைய நீ பர்வதத்தில் ஏறுவீர்கள். கை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. நீ பர்வதத்தில் ஏறுவீர்கள். அல்லேலூயா. பிசாசு காதுல சொல்ற சில புரிய நம்பினால அல்லேலூயா. பைபிள் சொல்றது நீங்கள் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. ஆமென் சொல்லுங்க. நீ பர்வதத்தில் ஏற வேண்டியவன். நீ பர்வதத்தில் ஏற வேண்டியவன். ஏன் நீ சோர்ந்து போய் உட்கார்ந்து அழுகிறதுக்கு அழைக்கப்பட்டவன் அல்லப்பா நீ. நீ பர்வதத்தில் ஏற வேண்டியவன். நீ பர்வதத்தில் ஏற வேண்டியவன். உன் குடும்பத்திற்காக, உன் நன்மைக்காக, உன் ஆசீர்வாதத்திற்காக, உன் விடுதலைக்காக, உனக்கு வேண்டிய அபிஷேகத்தை கர்த்தரிடத்தில் பெற்றுக் கொள்வதற்காக இரவாறுவதால் நேரத்தை ஒதுக்கி பர்வதத்தில் ஏற வேண்டிய ஒண்ணு. இப்ப பிசாசு சில கண்ணு குட்டிக்கு பக்கத்துல உட்கார வச்சுட்டான். சில கண்ணு குட்டிக்கு பக்கத்துல ஒண்ணு பயங்கரமான மகிழ்ச்சியை கொடுக்கிறது போல ஒரு பயங்கரமான பின்னத்தை உருவாக்கி ஒண்ணு உட்கார வச்சுட்டான். ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, என் மகனே மகளே, நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் உனக்கு சொந்த அல்லப்பா. நீ பர்வதத்தில் ஏறுவா. நீ பர்வதத்தில் ஏறிவாப்பா. ஏன் நீ பின்னாடி போகாத, நீ மேல ஏறிவா. பலவீனத்தினால உட்கார்ந்துச்சியா? வியாதியின் பிடியினால உட்கார்ந்துச்சியா? சில மனுஷனுடைய வார்த்தையினால உட்கார்ந்துச்சியா? உட்காராத. நீ எழும்புற காலம். நான் உன் கூட பேச விரும்புறேன்பா. நான் உனக்கு சில வார்த்தையை தர விரும்புறேன். நான் வாழ்க்கைக்கான திட்டத்தை தர விரும்புறது என்ன தெரியுமா? பர்வதத்தில் கூட முடியல. பர்வதத்தில் கூட முடியல.
வைக்கிறான்? பர்வதத்தினுடைய அடிவாரத்தில் உட்கார வச்சுட்டாங்க. பர்வதத்தின் அடிவாரத்தில் உன்னை திருப்தியாக்கி வச்சிருக்கிறாங்க இல்லையா? அந்த திருப்தி உடனே தள்ளி விட்டு எழும்புற காலத்தில் ஒரு காலத்துல மணிக்கணக்கில் என் சமூகத்துல உட்கார்ந்து இருந்தல்லப்பா, இன்னைக்கு சின்ன ஒரு கசப்பான விதையம் உள்ளத்துல போட்டு அதை வளர வச்சு பிசாசு உன் அடிவாரத்துல உட்கார வச்சுட்டான். ஆனா ஆண்டவர் உன்னை இன்னைக்கு சொல்றாரு, நீ மேல ஏறிவா. எத்தனை பேர் மேல ஏறி வர போறீங்க? நல்ல கைவிட்டு இது ஏறுகிற காலம். ஆமென் சொல்லுங்களேன். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தான் கூட இருக்கிறவங்கள பர்வதத்துக்கு கீழே அல்ல மேலே ஏற வைக்கிறார். வேகமா வாசிங்க அந்த வசனத்தை. மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம். சத்தமா வாசிங்க வேகமா. எல்லாம் சேர்ந்து வரலாம், வாசிங்க. நீங்கள் எதை பிரசங்கியுங்கள்? உலகம் எங்கிலும் போய் எதை பிரசங்கியுங்கள்? சுவிசேஷத்தை. அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? வாசிங்க வேகமா. மத்தேயு 17:1 என்ன சொல்லுது? மத்தேயு 17ஆம் அதிகாரம். இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவான 3 பேரை கூட்டிட்டு தனித்திருக்கும்படி எங்க போறாரு? சோர்ந்து போயிருக்கிற பேதுருவே, யாக்கோபே, யோவானே, ஆண்டவர் உன்னை பார்த்து நீ அழைக்கிறது, நீ பர்வதத்துக்கு மலைக்கு கீழே இருக்க வேண்டியவன் அல்ல, என்னோடு கூட தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையிலே ஏற வேண்டியவன். இந்த வார்த்தை ஆண்டவருடைய உள்ளத்துல வச்சிருப்பதுதான் நமக்கும் ஆண்டவருக்குமான தொலைவு எவ்வளவு தூரத்துல போகிறது அப்படிங்கறத ஆண்டவர் உணர்த்த ஆரம்பிக்கிறார். ஆமென். எங்க நம்ம தவறுகிறோம், எந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. பேதுருவை, யாக்கோபை, யோவான் 3 பேரையும் 12 சீஷர்கள் இருக்கிறாங்க. அதுல ஸ்பெசிபிக்கா 3 பேரை தான் கூப்பிடுறாரு. ஆமென். ஏன் இந்த 3 பேரை மட்டும் கூப்பிடுறாருன்னா, இந்த 3 பேரும் தான் கூட வந்து இவங்க பர்வதத்துல ஏறி பழக்கம் ஆயிட்டாங்க அப்படின்னா, இவங்க தனியா இருக்கும் போது ஏறி பழகுகிறவர்களால் மட்டுமல்ல, அநேகரை பழக்குகிறவர்களாக. கையெல்லாம் தட்டியாமே சொல்லுங்க, நல்ல தட்டியாமே சொல்லுங்க. மத்தேயு 17:1 சொல்லுது, இதோ தேவப்பிள்ளையே, உன்னை கர்த்தருடைய பரிந்துரையிலே உன்னை பர்வதத்துக்கு மேலே கூட்டிக் கொண்டு போக விரும்புகிறாரு. ஆமென். நீ பர்வதத்துக்கு கீழே திருப்தி ஆயிடாது. ஆமென். பர்வதத்துக்கு கீழே நல்ல சாப்பாடு கிடைக்கும், அது அல்ல தேவ சித்தம். பர்வதத்துக்கு கீழே நல்ல தண்ணி கிடைக்கும், அது மாத்திரம் அல்ல தேவ சித்தம். பர்வதத்துக்கு கீழே நீ கேட்கிற சில காரியம், சில சுகம், சில பயம், சில அபிஷேகம், சில காரியம், சின்ன சின்ன காரியம் உனக்கு ஒருவரை திருப்திப்படுத்தலாம். இதுக்காக மட்டும் நீ அழைக்கப்படல. இதை தாண்டி ஒரு பிரத்யேகமான காரியம் உன்னை குறிச்சு ஒரு அழைப்பு இருக்கிறது. உன் அழைப்பை மறக்கப்பட்டதுக்கு பிசாசு இப்போ கண்ணு முன்னால ஒரு பெரிய கண்ணு குட்டி வச்சுட்டான். ஆமென் சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற சீசர்களுக்கு பர்வதத்துக்கு கீழே உட்கார்ந்து நிறைய பிரசங்கம் பண்றாரு. நீங்க வேதத்துல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷத்துல வாசித்தீங்கன்னா, அடிக்கடி நீங்கள் 3 அதிகாரத்துக்கு ஒரு முறை ஒரு வசனத்தை நீங்க வாசிப்பீங்க. அவர்கள் எல்லாரையும் அவர் அனுப்பிவிட்ட பிறகு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தனித்திருந்தார். இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் ஒரு மலையின் மேல் ஏறி ஜெபம் பண்ணும்படி மலையின் மேல் ஏறினார். ஏன் கீழே ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்க மாட்டார்? கிடையாது. இந்த
இந்த உயர்ந்த அனுபவத்தை ஏன் ஆண்டவர் நமக்கு விட்டு போனா தெரியுமா? எப்பெல்லாம் நீங்க சபைக்குள்ள வந்து ஜெபம் பண்றீங்களோ அப்பெல்லாம் ஆண்டவர் உன்னை உயர்ந்த பருவத்துக்கு மேல கொண்டு போகிறார். ஆமென். நீ முழங்கால் போடும்போது வீட்டுக்குள்ள சாதாரணமா நீ முழங்கால் போடுறது வேற, வீட்டுக்குள்ள நீ ஜெபிக்கிறது வேற. தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணும்போது உன் ஜெபம் சாதாரணமான ஜெபம் அல்ல, அது பர்வதத்தின் மேல ஜெபிக்கப்படுகிற ஜெபம். ஆமென். வரமாட்டேங்கிறோம். இந்த பர்வதத்துக்கு மேல நீங்க ஏறி பழகிட்டீங்கன்னா கீழே எவ்வளவு பெரிய கண்ணுக்குட்டி, கழுதைக்குட்டி, குதிரைக்குட்டி வந்தாலும் உன் சிந்தை அது மேல போகவே. நான் சொல்றது விளங்குது? கைவேத்தியாமின்னு சொல்லுங்களேன். நாலாவது, இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நாலாவது, முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன் சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. சமாதானத்தை கூறுகிறவனுடைய பாதம். இரண்டாவது, பிரசித்தப்படுத்துகிறவனுடைய பாதம் அழகானது. மூணாவது என்ன சொன்னேன்? மலை என்கிற பர்வதத்தின் மேல் ஏறுகிறவனுடைய பாதம் அழகானது. நாலாவது எழுதுங்க, வேகமா எழுதுங்க. பாதரட்சையை கழற்றுகிறவனுடைய பாதம் அழகானது. பாதரட்சையை கழற்றினவனுடைய பாதம் அழகானது. கவனிக்கிறீங்களா? கையெழுத்தி ஆமென் சொல்லுங்களேன். யாருடைய பாதம்? பாதரட்சை. சத்தமா சொல்லுங்க, யாருடைய பாதம்? பாதரட்சை. இதை நீங்க உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்து பாருங்க. யாத்ராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல நீங்க எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை தான் இல்லைன்னு அந்த வசனத்துல சேர்ந்து வாசிக்கலாமா? வேகமா வாசிங்களேன். யாத்ராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க வேகமா. அப்பொழுது அவர், இங்க பக்கத்துல என்ன செய்யாத, கிட்ட வராத, கால்ல இருக்கிற பாதரட்சை என்ன பண்ணு, கழட்டி பற்று. ஏன்னா நீ நிக்கிற இடம் என்ன பூமி? பரிசுத்த பூமி. சத்தமா சொல்லுங்க, நீ நிக்கிற இடம் என்ன பூமி? இது எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, மோசே ஆடுகளை மேய்க்கிறார். வனாந்தரத்துல போய் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. இந்த வனாந்தரத்துல சமவெளியில் அல்ல மோசே ஆடுகளை மேய்ப்பது. அது உங்களுக்கு நல்ல விளக்கணும்னா அதே 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா கடைசி 2 வரிகள் எப்படி எழுதப்பட்டிருக்கும்? யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல வாசிங்க வேகமா. அதெல்லாம் மேல வந்துங்க. எத்ரோவினுடைய ஆடுகளை என்ன செஞ்சான்? மேய்ச்சிட்டு வரான். அவன் ஆடுகளை வனாந்தரத்துல, அந்த முதல் வசனத்துடைய கடைசி பகுதி என்ன சொல்லுது? முதல் வனாந்தரம், அந்த வனாந்தரத்தினுடைய பின்புறத்துல ஓட்டி எங்க பர்வதம்? எல்லாம் சத்தமா சொல்லுங்க, என்ன பர்வதம்? தேவ பர்வதம். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, என்ன பர்வதம்? தேவ பர்வதமாகிய அது பெரிய தேவ பர்வதம் சொல்லி அப்படிங்கிற ஒரு பசுமையான இடம் வரைக்கும் ஆடுகள் என்ன பண்ணிட்டான்? கொண்டு வந்துட்டான். அவன் மட்டும் அல்ல, அவனோட சேர்ந்து என்ன வந்துச்சு? ஆடுகள் வந்துச்சு. இப்ப ஆடோட சேர்ந்து நிற்கிற இந்த மோசையை கர்த்தர் சந்திக்கிறதுக்கு அங்கதான் திட்டம் போட்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். பல வருஷம் இந்த மோசே ஆடுகளை மேய்க்கிறான். அப்பெல்லாம் வெளிப்படாத கர்த்தர் ஓரேப்புல வந்து இவன் பர்வதத்துல ஆடை மேய்க்கும் போது அவனுக்கு கர்த்தர் வெளிப்படுகிறான். ஆமென் சொல்லுங்களேன். எனக்குரிய காரியம் சிலது நடக்காம இருக்கும் இல்லையா? சில நன்மை வராம இருக்கும், சில ஆசீர்வாதம் கிடைக்காம இருக்கும், சில விடுதலை கிடைக்காம இருக்கும், சில நன்மை கிடைக்காம இருக்கும், சில அபிஷேகம் கிடைக்காம இருக்கும். இதெல்லாம் ஏன் கிடைக்கல அப்படின்னா, அந்த காரியத்தெல்லாம் தூக்கிக்கிட்டு நான் என்ன செய்யணுமோ செய்யும் போது எல்லாத்தையும் ஓட்டிக்கிட்டு நேரா தேவ பர்வதம் என்று சொல்லப்படுகிற ஓதைப்படுகிற கர்த்தருடைய சமூகத்துக்கு நான் போனா அங்கதான் கர்த்தர் என் கூட பேச விரும்புகிறார். ஆமென். ஆமென். சத்தமா வரணும். இரண்டாவது வசனத்தில் என்ன வாசிங்க? யாத்ராகமம் 3:2 என்ன சொல்லுது? வேகமா வாசிங்க. இரண்டாவது வசனம் வாசிக்கிறோம்னா, கர்த்தருடைய தூதனானவர் வரும்போது செடி நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலை நின்று அவனுக்கு என்ன ஆனோம்? நீ பர்வதத்தில் ஏற ஆரம்பிச்சிட்டாலே கர்த்தர் உனக்கு தரிசனமாகும். நல்ல கை தட்டி ஆவியில நிரம்பி சொல்லு, நான் உன்னை தரிசிக்க விரும்புகிறேன். ஆமென். நீ
தான் தேவை. அதனால ஆண்டவர் இந்த பூமியை வாழ்க்கக்கூடிய சீஷர்களை பார்த்து சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும். எதெல்லாம் நீ தேடுற நல்ல வாழ்க்கை, நீ தேடுற சமாதானம், நீ தேடுற சந்தோஷம், நீ தேடுற விடுதலை, நீ தேடுற பரிசுத்தம், நீ தேடுற அபிஷேகம், இதெல்லாம் உனக்கு இலவசமா வேணும்னா நீ பர்வதத்தில் இருக்கிற கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடு. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், எந்த செடிக்கு நடுவுல என்ன செடி. நம்ம ஊர்ல எல்லாம் வழக்கமான சாதாரணமா இருக்கிற புல்வெளிகள் எல்லாம் வருங்கால கூட நம்ம என்ன செய்வோம், போடுவோம். ஆனா முள்ளுக்காட்டுக்குள்ள போய் சிலர்லாம் ஆடுகளை மேய்க்கிறது உண்டு. அந்த முள்ளுக்காட்டுக்குள்ள போறோம்னு தெரிஞ்சிட்டாலே எல்லாரும் நல்ல ஒரு பாதரட்சையை போட்டு செய்வாங்க, போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், பாதரட்சை இல்லாம போனா கண்டிப்பா முள்ளு என்ன செய்யும், குத்தும், முள்ளு வேதனைப்படுத்தும் தெரியும். ஆனா முள்ளுக்காட்டுக்குள்ள அவன் ஆடுகளை எல்லாம் மேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போது முட்செடிக்கு நடுவுல, which means தமிழ்ல முட்செடி என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்துல the God, அங்க புஷ் என்று சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தைக்கு பேரு, முட்செடிக்கு பேரு புஷ். அந்த முட்செடியினுடைய புதருக்குள்ள மிகப்பெரிய ஒரு முள்ளுக்காடு, அந்த முள்ளுக்காட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய அக்கினி எரியுது. அந்த அக்கினிக்கு நடுவில் இருந்த ஒரு ரூபத்துல ஆண்டவர் மோசேயோட பேச ஆரம்பிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இவன் நிக்கிறது எந்த காட்டுல நிக்கிறான், வனாந்தரம். சத்தமா சொல்லுங்க, முள்ளுக்காடு. முள்ளுக்காட்டுல நிக்கிறவனுக்குள்ள திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் தீயிலிருந்து வருது. அந்த தீ முள்ளில எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆனா அந்த முள்ளு என்ன செய்யல, தீயில கருகல. தீ எரியுது, ஆனா முள்ளு எரியல. இதை நம்ம உற்று பார்க்கலாம். இது என்ன ஆச்சரியமாக, பக்கத்துல நெருங்கி வர்றதுக்கு தான் கையில் இருக்கிற கோல் எல்லாம் முள்ள விலக்கி முள்ளுனால அவன் முன்னேற நினைக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, இந்த முள்ளுக்கு பக்கத்துல, இந்த அக்கினிக்கு பக்கத்துல நீ என்ன செய்யாத, வராத. ஒருவேளை நீ வர விரும்பினா மோசே உன் பாதரட்சி என்ன பண்ண. என் சத்தமா சொல்லுங்க, இதுதான் முக்கியமான பார்த்து. நீங்க கவனிங்க, நீ எதை கடத்தி போடு. நம்ம யாராவது முள்ள பார்த்த பிறகு முள்ளு செடிக்கு நடுவுல, முள்ளு காட்டுக்கு நடுவுல செருப்பை கடத்துவோமா? சத்தமா சொல்லுங்க, முள்ளு காட்டுக்குள்ள செருப்பை நம்ம என்ன செய்ய மாட்டோம், கடத்த மாட்டோம். ஏன்னா முள்ளுடைய ஆபத்து நமக்கு தெரியும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, மோசே இந்த தீயில பேசுற என்கிட்ட நீ விரும்பினா நீ முதல்ல எதை கடத்தணும். சத்தமா சொல்லுங்க. ஏன் பாதரட்சைய இவன் போட்டிருக்கிறான், முள்ளு குத்தக்கூடாது போட்டிருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, நீ நிக்கிறது முள்ளுக்காடுதான், நீ நிக்கிறது முள்ளுக்கு மேலதான் எனக்கு தெரியும். ஆனா நான் சொல்றேன், இது பரிசுத்த பூமியில இருக்கிறது, இது பரிசுத்த பூமி. ஏன்னா இங்க நான் வந்ததுனால இவ்வளவு நாள் இங்கு ஒரு பெரிய முள்ளுக்காடு, இங்க நான் இறங்கி உனக்கு தரிசனமானாங்க. இந்த முள்ளுக்காடு என்ன வாங்கினா பரிசுத்த பூமி ஆயிடுச்சு. நல்ல கைத்தட்டி ஆவியை நிரப்பி சொல்லுங்க, முள்ளின் அனுபவம் நிறைந்த என் குடும்பத்திற்குள்ள கர்த்தராகிய ரூபத்தில் இறங்குவாரானால் என் குடும்பம் பரிசுத்த குடும்பமாய் பரிசுத்த எல்லாம் மாறும். ஆமென். என் வீட்டுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உலாவ ஆரம்பிச்சுட்டா என் எல்லைகள் பரிசுத்தமாகும். ஆமென் சொல்லுங்க. அவர் என்ன நிரப்ப ஆரம்பிச்சது மட்டும் கிடையாது, எல்லைகளையும் அவர் நிரப்புகிறார். ஆமென் சொல்றீங்க. எல்லைகளை நிரப்புகிறவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? உன் பாதரட்சி முதல்ல என்ன பண்ணி போடு, கலட்டி போடு. உனக்கு ஆடு மேய்க்க சொல்லி கொடுத்தவன் முள்ளுக்காட்டுக்கு போகும்போது ஆட்டை மேய்க்கிறதுக்கு முன்னால நல்ல செருப்பு போட சொல்லி கொடுத்திருப்பான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ ஆடை மேய்க்கிறது தப்பு இல்லை, நீ நல்ல ஆடுகளை இங்க மேய்க்கணும்னா இந்த பரிசுத்த பூமியில நீ முள்ளுக்கு மேல நடக்கிறதுக்கு நான் ஒரு ஃபார்முலா சொல்றேன். முதல்ல ஒரு செருப்பு என்ன செஞ்சு கலட்டு. இல்லையா? அவன் என்ன அர்த்தம்?
உன் விசுவாசம் செருப்பு மேல இருக்கு. செருப்பு என்ன முள்ளி கிடத்துல என்ன செய்யல, பாதுகாக்க காப்பாத்தும். செருப்பு போட்டுக்கிறேன், முள்ளி என்ன ஒண்ணும். எங்க வா வாயை திறந்து ஆவியில நிரம்பி பயங்கரமா ஆமென் அப்படி நம்ம சொல்றோம். ஆனா தனிப்பட்ட அனுபவத்துல விலகின வரும்போது நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்றதுக்கு பதிலா மருந்தை சார்ந்துக்கிறோம், மனுஷங்களை சார்ந்துக்கிறோம், நம்மளை விட நல்லா ஜெபிக்கிறவங்களை சார்ந்துக்கிறோம், நம்மளை விட நல்லா துதிக்கிறவங்களை சார்ந்துக்கிறோம். கர்த்தரை சார்ந்து கொள்ள நம்ம என்ன செஞ்சோம்? அல்லேலூயா. நீங்க யாரை சார்ந்து இருக்கிறீங்க? நீங்க எந்த செருப்பையா போட்டிருக்கீங்க? இன்னைக்கு ஆவிக்குரிய மண்டலத்துல கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, தேவன் உனக்கு நியமித்திருக்கிற இந்த வாழ்க்கையின் ஓட்டத்துல, தேவன் நியமித்திருக்கிற பாதையில நீ ஜெயமா ஓடணும்னா நீ போட்டு வச்சிருக்க இல்லையா சில பாதரட்ச, அதை நீ கழத்தினாலும் கால அழகாமா. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உன் பலத்துல நீ போட்டு வச்சிருக்கிற பாதரட்சை எதற்காக? எந்த முள்ளையும் காலல படாம என் கால் அழகா பாதுகாப்பா இருக்குன்னு நினைக்கிறல்ல. ஆனாலும் அணுகுனாலும் ஒரு முள்ளு ஒண்ணு என்ன செஞ்சுட்டே இருக்கு. என் குத்துதா இல்லையா? குத்துதா இல்லையா? குத்துதுன்றவங்க ஆமென் சொல்லுங்க. குத்துதா இல்லையா? நான் எவ்வளவு நல்ல செருப்பு போட்டுட்டேன் பாஸ்டர். நான் பயங்கரமா துதிச்சு பார்த்துட்டேன், பயங்கரமா அபிஷேகத்துல நிரம்பி பார்த்துட்டேன், ஆவியில நிரம்பி பார்த்துட்டேன், கிருபையை பெற்று பார்த்துட்டேன். நான் ஜெபிக்காத ஆள் இல்லை, வாசிக்காத வேத வசனங்களையா, ஜெபிக்காத முறைகள் இல்லை. ஆனா என் ஆவிக்குரிய மண்டலத்துல நான் போட்டு வச்சிருக்கிற சில பாதரட்சையை நான் கழத்தி ஆகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எதை கழத்தணும்? பாதரட்சை. அர்த்தமா சொல்லுங்க, எதை கழத்தணும்? நீ பாதரட்சையை கழத்துனா முள்ளு குத்துங்கிறது மாம்சம் சொல்லுவோம். ஆனா ஆவியானவர் சொல்றாரு, நீ இந்த பரிசுத்த பூமியில நீ பாதரட்சையை கழத்துனா என் மகிமை உன் பாதத்தை தாங்காது. நல்லா கைதட்டி வெளிப்பாட உள்வாங்குறவங்க சத்தத்தை உயர்த்தி நல்ல வாயை திறந்து அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரே இந்த பாதரட்சையை கழத்தி போல எனக்கு கூறுவதான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. 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 கவனிங்க கவனிங்க. பாதரட்சை என்கிற நிர்விசாரம், பாதரட்சை என்கிற என் ஜீவியத்துல ஒளிஞ்சு கிடக்கிற நிர்விசாரத்தை, என் சுயத்தை நான் என்னைக்கு கழத்திக்கு தூர போறனோ அன்னைக்கு நான் கர்த்தருடைய மகிமை என்னை காக்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க. If you want to see the glory of God, தேவனுடைய மகிமையை நீ காண விரும்பினால் உன் பாதரட்சையை நம்பாத. ஆமென். எதை நம்பாத? நான் என் ஊழியத்துல என்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்துல நாங்க எங்க திருமண வாழ்க்கையை தொடங்கினப்போ தனியா சில மாதங்கள் பயணிக்கிறது கர்த்தர் எங்களை நடத்தினார். சாப்பாடு கொடுக்க ஆள் கிடையாது. எங்க சொந்த ஊருக்கு போயாச்சு, அங்கேயே ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுதான் தேவ திட்டம் போல. ரைட், நம்ம இங்கே நல்ல சூப்பரா அழகா அருமையா நாங்க போன உடனே கர்த்தர் ஆட்கள் ஆத்துமாக்களை எல்லாத்தையுமே கொடுத்தார். ஆனா என்னையும் அறியாம எங்க குடும்பத்தை ஒரு சொந்த குடும்பமா நேசித்து எங்களை கவனித்து போஷிக்கிற ஒரு குடும்பத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தார். அல்லேலூயா. நான் நினைச்சேன் இதுதான் தேவ சித்தம் போல. நினைச்சனாலும் கிடைக்குது. நாங்க இருந்த இடம் ஒரு அழகான பேலஸ் மாதிரி, ரொம்ப பெரிய வீடு, 7-8 அறைகள் கொண்ட பெரிய வீடு. எங்க பாப்பா கை குழந்தை, அவன் தவழ்ந்து போனா எந்த ரூம்ல இருக்கான்னு தெரியாது எங்களுக்கு. அவ்வளவு பெரிய வீடு, நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை, நல்ல ஊழியம், நல்ல போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு எல்லாமே எனக்கு கிடைக்கிற ஒரு காலகட்டம். 4-5 மாசம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. எந்த குடும்பத்தை நான் பாதரட்சையை போல நம்பிக்கிட்டு இருந்தனோ அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் ஒரு வாக்குவாதத்தை கத்த கொண்டு வந்தார். அல்லேலூயா. 40,000 50,000 அப்படின்னு ஊழியத்துக்கு விதைச்சுக்கிட்டு இருந்த அந்த குடும்பத்துல வெறும் 1000 ரூபாய்க்காக அந்த குடும்பத்துக்கு எனக்கு ஒரு சின்ன மனஸ்தாபம் உண்டாது. நான் உட்கார்ந்து அழ ஆரம்பிக்கிறேன், ஆண்டவரே நான் மனுஷன் கையேந்த கூடாது அப்படின்னு. இந்த இடத்தை விட்டு நான் அசைய மாட்டேன். நான் தனியா ஒரு வீடு எடுத்து 6வது நடத்த போறேன் முடிவெடுக்கும் போது
திடீர்னு எங்க அம்மா சுகவீனப்படுறாங்க, விரல் ஆபரேஷன் பண்ணணும்னு டேவிட் ஃபோன் பண்றாரு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வேகமா அழுதுட்டு டிக்கெட் புக் பண்ணிட்டு வேகமா ஓடி வரோம். செவ்வாய்க்கிழமை ஆபரேஷன் நடக்குது. பயங்கர மோசமான ஒரு நிலை. திருப்பி போகிறதுக்கு நான் நினைக்கும் போது ஆவியானவர் சொல்றாரு, கிடையாது, உன் ஸ்தானத்துல நீ ஆரம்பிக்கணும். சொல்லுங்க, நம்ம ஜீவியத்துல நமக்கு எல்லாம் கிடைக்குது அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற சில காரியம் பாதர்ச்சியா இருந்ததுன்னா, ஒருவேளை நம்ம களத்தை தவறுனா கர்த்தர் களத்தி போட வைப்பார். களத்தி போட வைப்பார். உங்க ஜீவியத்துல நீங்க எந்த அனுபவம், எந்த நபர் உங்களை பயங்கரமா பாதுகாப்பாங்க, போஷிப்பாங்க, உங்களை கவனிப்பாங்க, ஆதரவா இருப்பாங்க நினைக்கிறீங்களோ, அந்த குடும்பம் பாஸ்டர் இதுக்கு மேல எங்களால உங்களை கவனிக்க முடியாதுன்னு சொல்ற வார்த்தை வரைக்கும் கர்த்தர் வர வச்சார். அல்லேலூயா. அந்த நேரத்துலதான் அப்பதான் கர்த்தரை சார்ந்து பழகிறதுக்கு கர்த்தரை பழக்கினார். அல்லேலூயா சொல்லுங்க. ஜீவியத்துல நீ ஆவிக்குரிய மண்டலத்துல போட்டு வச்சிருக்கிற சில பாதரட்சையை நம்பி இருக்காத, கர்த்தரை இன்னைக்கு களத்தை சொல்றார். இனி பாதரட்சமா பாதத்துக்கு பாதுகாப்பு இல்லை, கர்த்தருடைய மகிமை உனக்கு பாதுகாப்பு. கை தட்டி அவரை சீக்கிரம் ஆமென் சொல்லுங்க. என் மகிமை உன்னை பாதுகாக்கும். ஆமென். நீ எவ்வளவு செருப்பு போட்டு பார்த்தாச்சுல, எவ்வளவு செருப்பு போட்டு பார்த்தாச்சு, எத்தனை பேர் உள்ளத்துல செருப்பு போட்டு பார்த்தாச்சு, எத்தனை பேர் எல்லா செருப்பு போட்ட பிறகும் ஏதோ ஒரு முள்ளு, ஏதோ ஒரு ரூபத்தை குத்திட்டு தானே இருக்கு. உன்னை முள்ளு குத்தக்கூடாதுன்னா பலவீனங்கிற முள்ளு, வியாதிங்கிற முள்ளு, வறுமங்கிற முள்ளு, சில பொல்லாத எண்ணங்கள் என்கிற முள்ளு உன்னை குத்தக்கூடாது, உன்னை காயப்படுத்தக்கூடாதுன்னா நீ உண்டாக்கி வச்சிருக்கிற உன் மாம்சத்துல நீ உண்டாக்கின பாதரட்சையை தூக்கி போடு. கர்த்தரோட மகிமையான மகிமையான பாதுகாக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசிங்க கர்த்தரோட பேசிட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அம்மா அந்தரங்கத்துல நாம் தேவனோட நடக்க ஆரம்பிச்சா நம்முடைய எல்லைகளை கர்த்தர் காமிப்பார், நம்ம நிலைய காமிப்பார். ஆமென். அந்த திட்டமா பேசின ஒரு காரியம் பாதரட்சை கழட்டி போட்டது. ஆமென். இதுதான் உள்ளத்துல பேசினார். விடியற்கால வரைக்கும் உட்காந்து ஆண்டவரோட சம்பாஷிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தாரு பாருங்க. காலையில ஒரு வசனம் கிடைச்சது. அப்பதான் அப்பா பேசினார், அழகான ஒரு வார்த்தை, பாதரட்சை என்ன பண்ணிடு, கழட்டி போடு, கழட்டி போடு. மற்றவன் பார்வையில நீ நிக்கிற இடம் முழுக்கடா இருக்கலாம், ஆனா என் பார்வையில் இந்த பரிசுத்த பூமி, இந்த பரிசுத்த பூமி என் ஆளுகைக்குள் இருக்கிறதுனால அங்க இருக்கிற பலவீனம், வியாதி, வறுமை, வேதனை எதுவுமே என் அனுமதி இல்லாம ஒன்று குத்தவோ காயப்படுத்தவோ. எத்தனை நான் சொல்றது வழங்குது? ஏன் இந்த பரிசுத்த பூமியில பாதரட்சை உன்னை பாதுகாக்க முடியாது? ஆமென் சொல்லுங்க. இந்த பரிசுத்த பூமியில எந்த குடும்பமும் உன்னை போஷிச்சிட முடியாது, எந்த பாஸ்டரும் உன்னை காப்பாற்ற முடியாது. யார் தெரியுமா காப்பாற்ற முடியும்? இந்த பரிசுத்த பூமியில ஒரு பரிசுத்த தேவன் உலாவுகிறார். அக்கினி ரூபத்தில் அவர் உலாவுகிறார். அக்கினி ரூபத்தில் இருக்கிற அவர் உன்னை பாதுகாக்கிறது. அவருடைய மகிமையை பார்க்க உன் கண்ணு திறக்கப்படணும். உன் கண்ணு திறந்துட்டா உன் கண்ணு குட்டி மேல போவா. ஏன் ஆமென் வரணுங்க? ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஏன் கண்ணு குட்டிக்கு மேல உன் கண்ணை கொண்டு போது சில பலவீனத்தை நீங்க கொள்ளணும்னா உன் பாதரட்சை கழட்டப்பட வேண்டிய அவசியம். அல்லேலூயா. சிம்சோனம் போல சிலருடைய மடியில உன்னை மயக்கப்பட்டதுக்கு பிசாசு வச்ச வலையில் உடைக்கப்படணும்னா மகிமையை பார்க்கறாங்க, மகிமையை பார்க்கறாங்க. அல்லேலூயா. தேவப்பிள்ளையை நீ பர்வதத்தில் ஏறும்படி அழைக்கப்பட்டவர். ஆமென் சொல்லுங்களேன். பிசாசுடைய திட்டம் தெரியுமா? பாதரட்சை நீ போட்டுட்டு இருக்கிற வரைக்கும் பரிசுத்த பூமியில உன்னால நிற்க முடியாது. ஏன் சத்தமா சொல்லுங்க? பரிசுத்த பூமியில உன்னால நிற்க முடியாது. உன் பார்வையில அது முள்ளுக்காடு, ஆனா உன் ஆவிக்குரிய அந்தரங்கள் கண்ணு திறக்கப்பட்டதுன்னா அது முள்ளுக்காடு இல்லை, கர்த்தருடைய பர்வதத்தில் இருக்கிற பரிசுத்த
ஆமென். பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய ஊழிய பாதையில பர்வதத்தில் ஏறும்போது சில பயங்கரமான உள்ளவன வேதனையில குத்தும் போது தேவனிடத்துல போய் விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவரே, இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்க கூடுமான நல்லா இருக்குமே, இந்த பலவீனத்தை என்னை விட்டு என்ன செஞ்சிருங்க, நீக்கி போடு. எடுக்கப்பட்டு எனக்கு ஒரு பாதரட்சை தாங்க, எனக்கு இதை தாங்க முடியும் சொல்லும் போது கர்த்தர் சொல்றாரு, இதோ இந்த பலவீனம் உனக்கு கூடாது, நான் ஒரு பாதரட்சை தரல, என்னுடைய கிருபை என்பது மகிமையை தார, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். ஆமென். இந்த கிருபையை பற்றினா இந்த முள்ளு உன்னை குத்துனாரு உனக்கு வலிக்காது. என் சத்தமான வார்த்தை நீங்க சொல்லணும் நான் விரும்புறேன். இந்த முள்ளு உன்னை குத்துனாரு வலிக்க கூடாதுன்னா இந்த கிருபையை நீ நிரப்பப்படணும். அதனாலதான் பவுல பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, கிருபை உனக்கு போதும்பா. ஏன் கிருபை உனக்கு போதும்? பவுலே, நீ எதிர்பார்க்கிற, நீ உண்டாக்கி வச்சிருக்கிற ஒரு மேன்மையான காஸ்ட்லியான ஷூ, உன்னுடைய செருப்பு, உன் பாதம் செய்யக்கூடிய கிருபை உன்னை பாதுகாக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ பர்வதத்தில் ஏறினா அந்த வெளிப்பாடு கிடைக்கும் இல்லையா? இந்த பர்வதத்தில் நீ ஏறக்கூடாதபடி உன்னை தடுக்கிறது என்னங்கிறத நீ அடையாளம் கண்டுபிடிச்சு அதை வெட்ட ஆரம்பிச்சா இன்னைக்கு கட்டவும் நான் மறுபடியும் பர்வதத்தில் ஏறி வைக்க போறேன். ஆமென். நீ ரட்சிக்கப்பட்ட புதுசுல நீங்க சமையல் கட்டுல இருக்கும் போது, நீங்க வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும் போது, நீங்க வேலை செய்யும் போது, நீங்க வியாபாரத்துல தொழில எல்லா இடங்களையும் பயணப்பட்டு இருக்கும் போது, நீங்க தேவனோட சஞ்சரிச்சு உள்ளத்துல அந்நிய பாஷையில பேசிட்டு இருந்தீங்க இல்லையா? அன்னைக்கு உண்டான அந்த கிருபையின் அனுபவத்துல உங்க மறுபடியும் கட்டளை கூட்டிட்டு போக விரும்புறாரு. கூட்டிட்டு போக விரும்புறாரு. ஏன் கூட்டிட்டு போக விரும்புறாரு? இனி கைப்பற்றி ஆவில நடத்தி ஆவிக்குரிய மண்டலத்துல ஆண்டவரே, இந்த பர்வதத்துக்கு கீழே நான் இருப்பதில்ல, இந்த முழுவதி பர்வதத்துக்கு மேல தூக்குங்கப்பா. என்ன தூக்கிடுங்க, என்ன தூக்கிடுங்கப்பா. சில வருஷத்துக்கு முன்னால, சில மாசத்துக்கு முன்னால நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் சில சொப்பனங்கள் எனக்கு வரும் இல்லையா? நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் சில பயங்கரமான கனவுகளை கண்டெடுத்து காட்சிகளே, வசனத்தை கொண்டு பேசுறீங்களே, அந்த அனுபவத்துல நான் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டேன்? என் சத்தமா இல்லைங்க, என்ன செஞ்சுட்டேன்? இழந்துட்டேன். ஏன் இழந்தேன்? பர்வதத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டேனா? பர்வதத்துக்கு மேல ஏற வேண்டியவன்தானேனா? பர்வதத்துக்கு மேல ஏறி கொடுமுடியில உட்கார்ந்து இருக்கிற கர்த்தரை அவருடைய மகிமையை பார்க்கணும்னு நினைச்சவன் தானேனா? என் மேல போனவன் தேவ சத்தத்தை கேட்ட மோசே ஆண்டவர்கிட்ட கேட்ட ரிக்வெஸ்ட் என்ன தெரியுமா? எனக்கு இவ்வளவு தங்கம் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு அந்த வல்லமை கொடுங்க, அதை கொடுங்கன்னு நான் கேட்கல. ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டான் தெரியுமா மோசே? நான் எதை பார்க்கணும்? உங்க மகிமையை நான் பார்க்கணும். ஆமென். சத்தமா சொல்லுங்க எல்லாரும், நான் எதை பார்க்கணும்? யாரை பார்க்கணும்? சத்தமா கை வைத்து சொல்லுங்க, எதை பார்க்கணும்? ஆண்டவர் சொன்னா, ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும். அல்லேலூயா. அது என்னது? The face of God. இவருடைய மொழியில பெனியேல், பெனியேல், பெனியேல் என்ன தெரியுமா? பெனி அப்படின்னா முகம் அர்த்தம், ஏல் என்றால் யெகோவா அர்த்தம், பெனியேல் அப்படின்னா யெகோவாவுடைய முகம் அர்த்தம். அல்லேலூயா. அந்த தேவ முகத்தை பார்க்கணும்னு சொல்லும் போது அவனுடைய ஆசையை பார்த்துட்டு கர்த்தர் என்ன சொன்னா தெரியுமா? பர்வதத்துல வந்து 2வது 40 நாள் உட்கார்ந்து இருக்கிற மோசே, நான் உன்னை வெறுமையா விட மாட்டேன்பா. நீ என் முகத்தை பார்த்தா நீ உயிரோட இருக்க மாட்டேன். ஆனா உனக்கு நீ இவ்வளவு ஆசைப்பட்டு கேட்டதுனால நான் கொடுமுடியின் பர்வதத்தில் நான் போகும்போது என் பின்புறத்தினுடைய சாயலை உணர்வு காமிக்கிறேன். ஏன் நீ சாயலை பார்ப்பதா? ஆமென். நீ சாயலை பார்க்க அழைக்கப்பட்டவன். இப்ப எதை நீ பார்த்துட்டு இருக்கிற? எதை பார்த்துட்டு இருக்கிற? எதை நோக்கி பார்த்துட்டு இருக்கிற? அல்லேலூயா சொல்லுங்க. சாயலை பார்த்தவன் கடைசி வரைக்கும் விடவே இல்லை பாருங்க. சத்தமா சொல்லுங்க. ஆமென். மோசே ஒரு முறை தான் கர்த்தருடைய சாயலுடைய பின்புறத்தை பார்த்தான். I just want to see your face.
உங்க முகத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே. எதை பார்க்கணும்? முகத்தை பார்த்தா அவன் மரண வரையும் ஆண்டவரை விட்டு விலகவே இல்லை. உங்க ஜெப அனுபவத்துல பர்வதத்துல ஏறி நீ ஆண்டவரை ஒரு முறை பார்த்துட்டீங்கன்னா எந்த கொம்பன உங்களை சபையோடு தேவ சமூகத்தோடு பிரிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. நல்லவா கைப்பற்றியாங்க. உங்களை பிரிக்கிற ஆவி வருதுன்னா அந்த ஆவியை நீங்க இனம் கண்டு விடுறதுக்கு மகிமையை பார்க்க ஆரம்பிங்க. சத்தமா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஒரு பர்வதத்தில் ஏறின மோசேக்கு அவன் பார்வையில அவன் சுயத்தில் நடக்கும் போது பாதரட்சை தேவைப்பட்டுச்சு. ஆனா கர்த்தர் சொன்ன மாத்திரத்துல பாதரட்சையை கழட்டி போட்ட உடனே அவன் கையில் இருக்கிற கோலர் கர்த்தர் என்னவா மாத்தினாரு? பாம்பாய் மாத்தி காமிச்சார். அற்புதத்தை கண்டு பார்க்கணும்னா நீ கழட்ட வேண்டிய சில பாதரட்சை நீ கழட்டணும். ஆமென் சொல்லுங்க. இல்லையா? ஊழியம் பாதையில நம்மள என்ன விட நல்ல ஊழியம் செய்யற, என்ன விட நல்ல பிரசங்கம் பண்ற, என்ன விட வல்லமையில நிரம்பின ஒரு ஊழியக்காரங்களோட சேர்ந்து நடந்தா அவங்க அடிக்கடி கூப்பிட்டா சத வளர்ந்துருன்னு நினைச்ச காலம் உண்டு. ஆனா கர்த்தர் அதுக்கப்புறம் என்னோட பேசினாரு, அவங்கள வச்சு அல்ல வளர்ச்சி உனக்குள்ள நான் வச்சிருக்கிற அபிஷேகத்தை நீ முழுமையாக வரைகிற உன்னை நம்பின ஆத்மாவை கொடுக்க முடியாது. நான் அதேதான் உங்களுக்கு சொல்றேன். உங்களை நம்பி ஆண்டவர் சில நன்மையை கொடுக்கணும், ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா இன்னைக்கு கர்த்தர் உனக்கு கொடுத்த பர்வதத்தை நீ ஏற ஆரம்பிச்சது. நீ ஏற ஆரம்பி. ஒவ்வொரு நாள் வெளிய காலவரையிலும் எந்த பரிணி வந்தாலும், எந்த வியாதி வந்தாலும், எந்த அவமானம் வந்தாலும், எந்த வேதனை நசிப்பினாலும் காலையில எழுப்பி ஒரே பர்வதத்தில் போய் காத்துது. அங்கதான் கர்த்தர் உங்களை பேச வருகிறார். There is some miraculous waiting for you. அங்கதான் உனக்கு அற்புதம் இருக்கிறது. எத்தனை பேர் அற்புதத்தை பார்க்க விரும்புறீங்க? கைவேத்தியலையும் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப பைபிள் எனக்கு சொல்லிக் கொடுத்த ரகசியத்தினுடைய வெளிப்பாடு ஆண்டு சொன்னாரு. ஏப்பா இந்த பரிசுத்த பர்வதத்துல பாதரட்சையோடு இருக்கிறவன் முள்ளுக்கு தப்ப முடியாது. பரிசுத்தத்தோட இருக்கிறவன் முள்ளுக்கு தப்பிக்கலாம். ஆமென். எதற்கு நான் சொல்றேன்? நீ நிக்கிற இடம் என்ன பூமி? நீ நிக்கிற இடம் என்ன பூமி? அந்த பரிசுத்த பூமியை அவன் பாதரட்சை இப்ப தீட்டுப்படுத்திட்டு இருக்குது. தீட்டுப்படுத்துறவன் பாதரட்சையை ஒருவருக்கு என்ன பண்ணி போடுறது? அழத்தி போடுறா, தைரியமா போடு. நீ உள்ள பார்த்து பயப்படாத. ஏன்னா நான் பரிசுத்தராக இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. 1 பேதுரு நிருபத்தில் ஆண்டவர் சொன்னார், ஏய் நாம் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் எப்படி இருக்கணும்? பரிசுத்தராய் இருக்கணும். கடைசி காலத்தில் பிசாசு எல்லாரையும் பாட விட்டுறான், ஆராதிக்க விட்டுறான், இசைக்கருவி வாசிக்க விட்டுறான், பிரசங்கம் பண்ண விட்டுறான். ஆனா பரிசுத்தமா வாழ மட்டும் என்ன செய்ய மாட்டான், விடமாட்டான். அங்கதான் நம்ம தைரியமா கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அங்கதான் நம்ம வாழ்க்கையில ஓட்டிட்டு இருக்கிற சில பாதரட்சையில இருந்து உதவி தள்ளி போடலாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஓட்டத்தை பிசாசு நிறுத்த நினைக்கிறாங்க. ஆமென். ஓட்டத்தை நிறுத்தணும்னு சத்துரு நினைக்கும் போது ஓட்டத்தை நிறுத்தாம ஓடுறதுக்கு ஆவியானவர் பலன் தர வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன்.
வார்த்தை கால வர எழுதுல பிடித்துக்கொள் ஜீவவசனம் பிரகாசி கிறிஸ்து இயேசுவா. ஞாபகம் இருக்கு, நான் வந்தபோது அடிக்கடி இந்த பாட்டை பாடுவேன். பிடித்துக்கொள் ஜீவவசனம் பிரகாசி கிறிஸ்து இயேசுவா. பெரிய டிராப் கண்ணி என்ன தெரியுமா, வர என்ன தெரியுமா, நீ ஜெபம் பண்ணி ஒண்ணு நடக்காதுப்பா, நீ ஜெபம் பண்ணி ஆண்டவர் கேட்க மாட்டாருப்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் டிராப். ஆமென். டிராப்னா தமிழ் என்னது, கண்ணி வலை. இந்த வலையில அந்த நம்ம என்ன செய்யக்கூடாது, விடவே கூடாது. எப்போ நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை நீங்க விசுவாசிக்காம போறீங்களோ அப்பவெல்லாம் நீங்க மத்தவங்களுடைய ஜெபத்தை நாடும் போது உங்களையே அறியாம ஒரு பாதை வச்சு என்ன பண்றீங்க, ஏன் சொல்லுங்க, மாட்டேங்கிறீங்க. எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல. 15ஆம் தேதி மாசம் ராபர்ட் ரொனால்ட் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அவருக்கு ஜோம் பண்ணி முடிச்சோடனே ஜோம் பண்றவங்க எல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் முன்னால வாங்கன்னு சொன்னோடனே அவங்க எல்லாரும் பண்ணி என்ன சொன்னாரு, நீங்க உயிரோடு வைக்க செஞ்சீங்களா, சத்தமா சொல்லுங்க, என்னால முடியலன்னு சொல்லல, ஜெபம் பண்ண மாட்டேன் முடியாதுங்க. மேல போயிட்டு கீழே வந்தப்ப சொன்னாரு, பாஸ்டர் நான் சொல்றது கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு, 2 மணி நேரம் 10 நிமிஷம் நான் பேசுனது எல்லாம் தேவனுடைய வசனம். உண்மையா இல்லையா? வசனத்தை முழுசா பேசியாச்சு, அவ்வளவுதான். கர்த்தருடைய அபிஷேகத்துல அந்த வசனத்தை பேசியாச்சு, அவங்க ஆவியில நிரம்ப வச்சாச்சு, அபிஷேகத்துல நிரம்ப வச்சாச்சு. இனி அவங்களுக்குள்ள அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, அவங்க தான் அதை அனுபவித்து எரியப்படுறாங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இப்போ பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில ரைட் எல்லாம் சொன்னேன், வசனத்தை சொன்னேன், வார்த்தையை சொன்னேன், அபிஷேகம் வச்சுட்டீங்க, எல்லாம் சரிதான். ஆனாலும் இப்ப யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறீங்களோ யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணுமா நீங்க வாங்க, நான் ஜெபம் பண்ணேன்னா அப்ப அர்த்தம் என்ன, இவ்வளவு நேரம் நான் பண்ணின பிரசங்கத்தை விட, வசனத்தை விட, வார்த்தையை விட, அபிஷேகத்தை விட நான் பண்ணுகிற ஜெபம் தான் பெருசுன்னு ஏதோ ஒரு பிம்பத்தை நான் கட்டமைக்கிறேன் என்று அர்த்தம். எத்தனை பேருக்கு சொல்றது விளங்குது? அதான் பாஸ்டர் அர்த்தம். அதான் ஜெபம் பண்ணலன்னு சொன்னேன், உங்க முக நாடி வேறு பிடிச்சி அப்படின்னு கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொன்னார். நான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பாஸ்டர், ஒரு 2-3 ஃபேமிலி இருக்கிறாங்கன்னு. அவர் ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் ஜெபம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நான் சொல்றேன், ஒவ்வொருத்தங்களுக்கு 5 செகண்டுக்கு மேல அவர் என்ன செய்யல, ஜெபம் பண்ணாரா இல்லையா? எத்தனை செகண்ட்? அவ்வளவுதான். மன திருப்தி. எல்லாம் சொல்லுங்க, என்னது? Miracle is not coming from the prayer. இது ஜெபத்தினால் அற்புதங்கள் வருகிறது அல்ல. எப்ப அற்புதம் வருது தெரியுமா? உள்ள எனக்குள்ள நான் பர்வதத்தில் ஏறும் போது தான் அற்புதம் நடக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் கவனிங்க நல்லா, மோசேயுடைய கையில இருக்கிற கோல் சர்ப்பமா மாறணும்னா அவன் ஒரு பர்வதத்துக்கு ஏறியே ஆகணும். ஆமென். ஆமென் சத்தமா சொல்லுங்க. நீ உன் கண்ணு கொண்டு தேவ மகிமையை பார்க்கணும்னா நீ தேவ சமூகத்துக்கு நீதான் ஏறணும். அல்லேலூயா. ஆண்டவர் அடுத்ததா மோசேக்கு காமிச்ச அற்புதம் என்ன தெரியுமா? உன் கையை எடுத்து உன் வஸ்திரத்துக்குள்ளே வைனாரு. உள்ள வச்சிட்டு வெளியே எடுக்கும்போது அவன் கை என்ன ஆயிடுச்சு? பைபிள் படிக்கணும். சத்தமா சொல்லுங்க, என்னாச்சு? எப்படி வந்துச்சு? அவன் பிரமிக்கிறான். ஏன் துணிதான் நேற்றுதான் நல்லா துவைச்சு போட்டுட்டு வந்தேன், உள்ள எந்த கிருமியும் இல்லை, எந்த பூச்சியும் இல்லை. அவன் என் கையை உள்ள வச்சுட்டு வெளியே எடுத்த மாத்திரத்துல பல வருஷம் அழுகி போன குஷ்டரோகம் என் கையில வந்து அவன் பலர்றான்.
ஆண்டவர் சொல்றாரு, ஏய் நீ நான் சொன்ன உடனே நீ பாதரட்சி கடத்திப்பட்டல்ல, நான் எவ்வளவு வல்லமையான தேவன்கிறது உனக்கு நான் காமிக்கிறேன். மறுபடியும் அதே இடத்துல அவன் கையை வைக்கிறாரு. அவன் வஸ்திரத்துக்குள்ள கையை வைக்கிறான். வச்ச மாத்திரத்துல பல வருஷமா அழுகி போன கையை போல இருந்தவன் கை நல்ல பச்சை புள்ள கை போல ஆயிடுச்சா. கைவத்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஏகி மனுஷிய முதல் நீ அற்புதத்தை பார்க்கணும்னா நீ பாதரட்சியை கழட்டணும். ஆமென். உங்க பாதரட்சியை நீங்க கடத்தாத வரைக்கும் நீங்க அற்புதத்தை பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு சொல்லி அனுப்பின வார்த்தை, நீ பர்வதத்தில் ஏற அழைக்கப்பட்டவன். அவங்களை கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் பர்வதத்தில் ஏற அழைக்கப்பட்டவன். பர்வதத்துக்கு கீழே உட்கார்ந்துடாதீங்க. அல்லேலூயா. come on சத்தமா சொல்லுங்க, நான் பர்வதத்தில் ஏற அழைக்கப்பட்டவன். பர்வதத்தில் ஏறிட்டா அங்க போய் நீ அழ வேண்டாம். அங்க இருக்கிற மகிமை உன்னை சுகமாக்கும். ஆமென் சொல்லுங்க. கையில குஷ்டம் வந்த மோசே அழல. மோசே தேவ சத்தம் கேட்கிறான், கையை மறுபடி வைக்கிறான், சுகமானா. ஆமென் ஆமென் சொல்லுங்க. கோல கீழே போடுறான், சத்தத்தை பார்க்கிறான், பயந்து ஓடுறான். ஆண்டவர் சொல்றாரு, சத்தம் கேட்கிறான். சத்தம் சொல்லுது, நீ சத்தத்துடைய எதப்படி என் சத்தமா சொல்லுங்க, எதப்படி வாழப்படி. மத்ததெல்லாம் சொல்லுவாங்க வாழ பிடிச்ச கொத்தி கொடுப்பாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, சத்தத்துடைய வாழ நீ பிடி. ஏன் வாழ பிடிக்க சொல்ல தெரியுமா? நான் தலையை பிடிச்சிடுவேன். ஆமென். நான் தலையை பிடிச்சிடுவேன். ஏன் நான் தலையை பிடிச்சிடுறதுனால நீ கையில வாழ பிடி. ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய வேதனைப்படுத்துற சில பொல்லாத ஆவியினுடைய தலையை கட்டி நீ காலை பிடிச்சிட்டாரு. நீ போக போறே செய். நீ என்ன சொல்றாங்க? அவருடைய வாழப்படி சதத்துல வாழப்படி நீ வாழ பிடிச்சா போதும். உன் கையில அடங்குன கோல போறது கிடக்கும். ஆமென். நீ சொல்றதெல்லாம் கேட்காது. நீ பலவீனத்துக்கு பயந்து ஓட வேண்டியது இல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பேசுறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் மறுபடியும் உங்களுக்கு ஆழமா சொல்றேன், ஏன் பயப்படாதீங்க. நீ பர்வதத்துல ஏற அழைக்கப்பட்டவன். ஆமென். ஒரு சத்துரு எந்த காரணத்தை கொண்டு எந்த பொய்யை சொல்லி உட்கார வச்சிருக்கான், அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பி. ஓட ஆரம்பி. நீ நம்புகிற சொந்தக்காரங்க கிடையாது. உன் கடன் பிரச்சனைக்கு உனக்கு நான் காப்பாற்றுவாங்க நினைக்கிற அவரை பார்க்க ஓடாது. அவனை கைவிடவே மாட்டார். அவனை கைவிடவே மாட்டார். அவனை இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. எந்த பலவீனத்தை என்னால சுகமாக்க முடியாதுன்னு சொல்ல மாட்டாரு. இந்த பாவம் என்னால் மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்ல மாட்டாரு. இந்த மந்திரவாதத்தை என்னால் அடக்க முடியாதுன்னு சொல்ல மாட்டாரு. அவர் உன் கையை கொண்டு அந்த மந்திரவாத சம்பத்தின் வல்லமையை உன் கையை கொண்டு பிடிக்க வைப்பான். பிடிக்க வைப்பான். சொல்லுங்க. நீ அந்த சப்பத்தினுடைய வாழை பிடிச்சு பழகிட்டா, நீ எந்த வாழை பிடிச்சியோ அந்த கோலை வச்சு 2 மடங்கு இருக்கிற பயங்கரமான மோசமான சூழ்நிலையை கொண்டு வர சில செங்கடலை அதே போல வச்சு கற்றுக்கொண்டு 2ஆம் பழக்க வைப்பார். அந்த கோல் உனக்கு தண்ணீரை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. மோசேயுடைய கைகள் உயர்த்தப்பட்டிருந்த போதெல்லாம் இஸ்ரவேல் ஜனத்திற்கு என்ன உண்டாச்சா? வெற்றி கிடைச்சது, ஜெயம் கிடைச்சது. ஆமென். நீ பர்வதத்தில் ஏறதுக்கு முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா? 2 கையையும் உயர்த்தி ஜெபிக்கப்படாது. 2 கையை உயர்த்தி கர்த்தரிடத்தில் போராடப்படாது. இருதயத்தில் இருக்கிற வேண்டாதது எல்லாம் வெளியில தள்ளி விட்டு ஆண்டவரிடத்தில் நெருங்கப்படாது. அவனை பயன்படுத்துறத பயங்கரமாக நீ தீ பிளவுல மாறுவ. நீ ஆமென். மனுஷ வார்த்தை உன்னை காயப்படுத்த முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எலியா பாருங்க, அற்புதத்தை செஞ்சவன், வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவன், யெசபேலுடைய ஒத்த சத்தத்துல உட்கார்ந்துட்டான். ஆமென். ஆனா ஆண்டவர் அவனுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? நீங்க எப்பெல்லாம் ஆத்தக்கரைக்கு போறீங்களோ, நீங்க எவ்வளவு விரைவில் இந்த செருப்பு போட்டிருந்தாலும்
ஆத்தங்கரைன்னு சொல்லப்படுகிற கேரி ஆத்தங்கரையில கொண்டு போய் கர்த்தர் உட்கார வச்சார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்துருக்கீங்க? ஆமென். எலியா என்ன ஆத்தங்கரையில உட்கார்ந்திருக்காரு? நீங்க பெரிய 1500 ரூபாய்க்கு செருப்பு போட்டிருந்தாலும் நீங்க கடல்ல இறங்கணும், ஆத்துல இறங்கணும் முடிவு பண்ண உடனே முதல்ல எதை அவிழ்ப்பீங்க? செருப்பு அவிழ்ப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த ரகசியம், என் மகனே உன் ஜீவியத்துல நாற்பதை செய்யணும்னா கேலி தாத்தங்கரையில எலியாவுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். நீ கேலி தாத்தங்கரையில் இருக்கிற தண்ணியை குடிக்கிறதுக்கு முதல்ல உன் பாதலை செய்ய நீ என்ன செய்யணும்? கடத்தணும். பாதலை செய்ய கடத்துனா உன் பாதம் தீர்க்கப்படும். உன்னை போஷிக்க ஆள் இல்லை, உன்னை விசாரிக்க ஆள் இல்லைன்னு யோசிக்கிறியா? கவலைப்படாத. நான் மனுஷன் அனுப்புனா உன்னை ஏமாத்துவான். ஆனா உனக்குன்னு எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்கிற ஒரு விசேஷித்த காக்காவை நான் பிடிச்சு வச்சிருக்கிறேன். ஏன் சத்தமா ஆமென் சொல்லுங்க. அந்த காக்கா உனக்கு அப்பத்தை கொண்டு வந்து எச்சி பண்ணாம கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன். நீ செருப்பை கழத்திட்டு கர்த்தர் சொன்ன இடத்துல பாதரட்சியை கழத்தி போட்டுட்டு நீ கேலி தாத்தங்கரையில பர்வதத்துல உட்கார்ந்திருந்தா கர்த்தர் உன்னை போஷிக்க வந்தவராக இருக்கிறார். உன்னை சந்திக்க சில காக்காயை கர்த்தர் அனுப்புவாரு. அது காக்கா பொறுமையா வராது, ஓஜனத்தோட உன்னை தேடி வரும். சில நேரத்துல இறைச்சியை கொண்டு வரும், ரொட்டி உனக்கு கிடைக்கும். கை தட்டி ஆமென் சொல்லுங்க. எலியாவே சத்தமா சொல்லுங்க. எலியாவே இப்போ நீ பூஜா ஏன் வேலையை நீ பாருங்க. நீ வேலையை பாருங்க. ஒரே ஒரு தேசத்துல சத்தத்துக்கு உட்கார்ந்தாங்க. சூழலுக்கு கீழே உட்கார்ந்தாங்க. மரணத்துக்கு கீழே உட்கார்ந்தாங்க. காக்கா கொண்டு வந்த ரத்த போஜனத்தை புசிச்ச பிறகு கேலி தாத்தங்கரையில அங்க தண்ணி வத்தி போன பிறகு கடைசியா சாப்பிட்ட அப்பத்தினுடைய பலத்துல அவன் இரவு பகலா எத்தனை நாள் நடந்தானா? 40 நாள். இரவு பகலா அவன் நடக்கிறா. ஏன் தெரியுமா நடக்க வச்சாரு? ஒரு அப்பத்தினால உனக்கு 100 நாள் நீ சாப்பிடுற பலன் நீ 5 வருஷம் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை ஒரே வருஷத்துல கொடுத்துவோம் பலனை அடைக்க கர்த்தர் வல்லமை உள்ளவர். கை தட்டி ஆவியில நிரப்பி அதை பற்றி பரிசுத்த நாமத்திலே ஹல்லேலூயா. பயப்படாத. 40 நாள் நடந்து அவன் கடைசியா ஒரு பர்வதத்துல போய் நிற்கிறான். ஆமென் சொல்லுங்க. ஏன் சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. 40 நாள் இரவு பகல் அவன் நடந்து அந்த பர்வதம் மட்டும் நடந்து போனானா? நான் இன்னைக்கு சொல்றேன், சத்துரு 40 நாள் தொலைவுல கொண்டு போய் உன்னை தூரத்துல உட்கார வச்சான் இல்லையா? 40 நாள் வேகத்துல நடக்கணும். 4 வருஷம் ஜெபம் பண்ணி 4 வருஷம் உபவாசம் இருந்து கிடைக்க வேண்டிய விடுதலையை கர்த்தர் இந்த 40 நாளுக்குள்ள உனக்கு தருவார். எஸ், இந்த 40 நாட்கள சுகமளிக்க போகிறார். நீ 5 மாசத்துல மரண முடிவு வந்து மரண வந்து எழுதப்பட்ட சிலது போட்ட கர்த்தர் இந்த பகைகளை மாற்றி எழுதுகிறார். கை தட்டி ஆவியில நிரப்பி கை தட்டி சத்தமா அந்நிய பாஷையில பேசி சத்தமா
ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு, என் வார்த்தைக்கு காக்கா கீழ்ப்படியுதா? ஆமென். என் வார்த்தைக்கு காக்கா கூட கீழ்ப்படியுது. எலியாவே, நீ ஏன் கீழ்ப்படிய மாட்டீங்க? எதிரி வேணுமா? கேரி தாற்றங்கரையில வற்றி போனதுக்கு காரணம், நீ பழையபடி உன் பாதரட்சியை பிடிச்சு வேகமா ஓடை பருவது மட்டும், வேகமா ஓடை பருவதுக்கு போறோம். பேசுனா மறுபடியும் கூட பேசுறேன். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். மத்தேயு 17ஆம் அதிகாரம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், மற்ற சீஷர்கள் உலக காரியத்தை நினைச்சு அவன் உலக காரியத்துக்காக ஓடிட்டு தேடிட்டு இருக்கும் போது கர்த்தர் யாக்கோபை யோவான பேதுருவை மாத்திரம் தன்னை அழைச்சிட்டு போய் உச்சத்தில் இருக்க மலையுடைய உச்சத்தில் கொண்டு போய் அவர்களுக்கு மறுபத்தின் அனுபவத்தை காண்பினார். ஆமென் சொல்லுங்களேன். எந்த சீஷனும் பார்க்காத எலியாவை கர்த்தர் அவங்களுக்கு காமிச்சு கொடுத்தார். எந்த சீஷனும் பார்க்காத மோசேயை கர்த்தர் காமிச்சு கொடுத்தாரு. அந்த பிதாவின் சத்தம் கேட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன். சத்தமா சொல்லுங்க, இவர் என்னுடைய. இந்த சத்தம் கேட்டது விரும்புறவங்க எல்லாம் கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. பிசாசுடைய திட்டம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் பர்வதத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது, ஏறக்கூடாது, கர்த்தரை பார்த்திடக்கூடாது, மகிமையை பார்த்திடக்கூடாது, தேவ சத்தத்தை கேட்டிடக்கூடாது. அதற்கு தடுத்து நிறுத்துற எந்த பாதரட்சை ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, மாம்சத்தின்படி பாதரட்சை நாம் உள்ளிருந்து பாதுகாப்போம். ஆனா ஆவிக்குரிய மண்டலத்தில் பாதரட்சை இல்லை. பரிசுத்தம் உள்ளவனே உள்ளவனுக்குள்ள பாதுகாக்கப்படும். பரிசுத்தம் உள்ளவன் ஆமென் சொல்லுங்களேன். இந்த பரிசுத்தத்தை நமக்கு தரும்படி எல்லாரும் எழுதி நிற்கலாம். யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்டு விடுறீங்களோ உங்க சத்தத்தை உயர்த்தி எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டாமா?
ஆமென்.